பகுதி 1. சீக்கிரம் சுதா, முதலாளி நானே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் எல்லாருக்கும் இடம் கொடுத்துரும். தன் டை முடிச்சை கண்ணாடி பார்த்து சரி செய்து விட்டு படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தான், கையில் பிரீஃப் கேஸுடன் சுதந்திரா. 1 மினிட் பொறுத்துக்குங்க, உருளைக்கிழங்கு மசியல் பண்ணியிருக்கேன், அதில் தாளிக்கலைன்னா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்காது. சமையலறையில் காரியம் பார்த்து கொண்டே குரல் கொடுத்தாள் சுதா. சுதந்திரா ஹாலில் அமர்ந்து ஷூ அணிந்து கொண்டான். நியூஸ் பேப்பரை எடுத்து காலையில் மேலோட்டமாக பார்த்துவிட்டு விரிவாக படிக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த செய்தியை படிக்க துவங்கினான். வால் கிளாக் டொயிங் என்று ஒலித்து மணி 9:30 என்று அறிவித்ததும், சுதா உனக்கு இன்னும் லேட் ஆகும்னா இன்றைக்கி ஒரு நாள் நான் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேம்மா. கோபமாக சொல்லலை, எனக்கு ரொம்ப நேரமாச்சு, 10 காலி ஆகிடும், போய் சேர நிறைய பேங்க் வேலைகள் இருக்குமா என்றான் சுதந்திரா. இதோ வந்துக்கிட்டே இருக்கேன், ஆச்சு, கேரியரில் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம ஏரியாவிலேயே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிடக்கூடாதா? குரல் மட்டும் வந்ததொழிய ஆளை காணும். அது சரி, நம்ம ஏரியாவுக்கு தேடி வருவானா? இதை பாரு, 10 என்றதுக்குள்ளே வந்துட்டா சரி, இல்லைனா நானே போய்கிட்டே இருப்பேன், அப்புறம் கோச்சிக்காத. சுதந்திரா எழுந்து பேப்பரை மடக்கி போட்டுவிட்டு தன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு நகர பிளாஸ்டிக் கூடையில் டிஃபன் கேரியர், இலை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வந்து விட்டாள் சுதா. வாங்கி கொண்டு, காலையில் இன்னும் கொஞ்சம் முன்னே எழுந்திரிச்சா எவ்வளவு பரபரப்பு வேண்டி இருக்கிறதில்ல என்றான். சொல்லுவீங்களே, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், ராத்திரி 10:30 மணிக்காவது தூங்க போயிடணும். எங்கே தூங்க விடுறீங்க நீங்கள்? நேற்று நாம் தூங்கினப்போ மணி 1:15 தெரியுமா என்றால் லேசான வெக்கத்துடன். அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? சரி, இனிமேல் நேரத்தோடு ஆரம்பிச்சிடலாம். சி என்றாள். ஆமாம், இப்போ நம்ம ஏரியாவில் அப்ளை பண்ணால் 1 மாதத்தில் டெலிஃபோன் கிடைக்குதாம், தெரியுமா? ஆமாம், அதுக்கு என்ன, நம்ம வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கூடாதா? அது சரி, ஆஃபீஸ் போனிக்கே பில் எவ்வளவு தெரியுமா? 3000 வருது. இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் சுதா. அதான் பக்கத்து வீட்டு ஃபோனில் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேனே அடிக்கடி. ஆரம்பத்தில் அந்த வீட்டு மாமி அழுத்துக்கலை, இப்போல்லாம் ஃபோன் வந்தால் என்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. யாருக்கும் உள்ள இயல்பு தானே, நீ தான் சிரித்து பேசி தாஜா பண்ணிக்கணும். கடையிலேருந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கு, ஊறுகாயை வேறு சாதாரண பாட்டிலில் மாற்றிக்கோ. கொண்டு போய் நானே போட்டேன் மாமி, உங்களுக்கு சேர்த்து போட்டேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லு, குளிர்ந்து போயிடுவாங்க. என்ன ஒரு கிரிமினல் ஐடியா, வர்றப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன ஊறுகாய் தான்? அதுவும் நான் தான் வாங்கிட்டு வரணுமா? எத்தனை மணியாகும் வர்றதுக்கு? இன்றைக்கி உள்ள வேலையை பொறுத்தது. எப்படி 8-8:30 வந்துடுறேன், வா, வாசல் கதவை மூடிக்கிட்டு போ என்ற சுதந்திரா திடீரென்று அவள் எதிர்பாராத தருணத்தில் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். ஐயோ, என்னங்க இது? வாசல் கதவு திறந்திருக்கு, சினுங்கினாள். ஆனால் உள்ளுக்குள் விரும்பினாள். சுதந்திரா வெளியில் வந்து சென்று செகண்ட் ஹேண்டில் வாங்கின மாருதியில் அமர்ந்தான். பிரீஃப் கேஸில் சாப்பாடு பேக்கையும் அருகில் வைத்து கொண்டு ஸ்டார்ட் செய்தான். கதவை சாத்திவிட்டு டாட்டா காட்டிவிட்டு வீட்டுக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டு படுக்கை அறையில் ஃபேனை போட்டுக்கொண்டு கட்டிலில் மல்லாந்து 15 நிமிடங்கள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் சுதா. அதன் பிறகு ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பு நின்று பின்னல் போட்டுக்கொண்டு பவுடர் பூசி பொட்டு வைத்து கொண்டாள். மணி 10:30 தான் ஆகியிருந்தது. காலை டிஃபன் வேலை முடிந்தது. மதிய சமையல் சமைத்து முடித்து அவரை அனுப்பி வைத்தாயிற்று. இனிமேல் பெரியதாக வேலை இல்லை. கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்துவிட்டு வாஷிங் மிஷினில் துணிகளை துவைத்து கொண்டு மொட்டை மாடியில் காய வைத்துவிட்டு வந்துவிட்டால் அப்புறம் மாலை வரை தூங்கலாம், புத்தகம் படிக்கலாம், வீடியோவில் படம் பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்கு சென்று அரட்டை அடிக்கலாம். நிறைய நேரம் வேஸ்டாக போகிறது. அவரிடம் கேட்க வேண்டும், நானும் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? அங்கே வந்து ஏதாவது வேலைகள் செய்யட்டுமா? +2 அறிவுக்கு தகுந்த மாதிரி நம் ஆஃபீஸில் இருக்கும் எந்த வேலையும் செய்கிறேனே, சம்பள செலவும் குறையும், எனக்கு பொழுதும் போகும். எப்போதும் உங்களோடே இருக்கலாம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். என்ன சொல்வார்? சரி என்று தான் சொல்வார். ஆனால் இங்கே வீட்டில் யாருமே இல்லாமல் பூட்டி கொண்டு 2 பேருமே புறப்பட்டு போய்விட்டால் எப்படி? வீட்டில் ஒரு ஆள் இருந்தால்தானே பரவாயில்லை. 2 பேரும் வேலைக்கு போய்விட்டு வந்தால் வீட்டில் சில்லறை வேலைகள் தேங்குமே. வேண்டுமென்றால் கேட்டு பார்க்கலாம். நான் வீட்டில் செய்ய முடிகிற வேலைகள் ஏதாவது இருந்தால் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்து கொடுங்கள், செய்கிறேன். இது சாத்தியமான விஷயமாகப்படுகிறது. சுதா துணி துவைத்து காய போட்டு விட்டு வந்து மேஜை முன் அமர்ந்தாள். பள்ளியில் கூட படிக்கும் கல்யாணமாகி மதுராந்தகம் சென்று விட்ட தோழி பத்மாவுக்கு கடிதம் எழுதி எத்தனை நாட்கள் ஆயிற்று. அவளுக்கு நான் சென்னையில் இருப்பது கூட தெரியாது. சுதா வெள்ளை காகிதம் எடுத்து கடிதம் எழுத துவங்கினாள். அன்பு பத்மாவுக்கு உன் தோழி சுதா எழுதியது. நீ எப்படி இருக்கிறாய்? நான் ரொம்ப நன்றாய் இருக்கிறேன். உனக்கு தெரியுமா, நான் இப்போது சென்னையில் தான் குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறேன். சைதாப்பேட்டையில் காமராஜர் தெருவில். விலாசம் கவரில் எழுதியுள்ளேன். என் கணவர் 4 வருட ஒப்பந்த அடிப்படையில் மலேசியா சென்றிருந்தது உனக்கு தெரியும்.
அப்போது நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன். அவர் மலேசியாவில் இருந்து திரும்பி 1 வருடம் ஆகிவிட்டது. அவர் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு பாரிஸில் ஒரு டிராவல் ஏஜென்சி என்கிற பெயரில் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு வேலை விஷயமாக அல்லது பயணம் செல்பவர்களுக்கு விசா மற்றும் சகல ஏற்பாடுகளையும் செய்து தரும் தொழில் பாஸ்போர்ட் எடுத்து கொடுப்பார்கள். தற்சமயம் எனது ஆஃபீஸில் 8 பேர் வேலை பார்க்கிறார்கள். சீரான வருமானம் இருக்கிறது. சென்ற மாதம் நாங்கள் கார் வாங்கினோம். மாருதி. பழைய கார் தான். வீட்டில் எல்லா சௌகரியமும் செய்து கொடுத்திருக்கிறார். கிரைண்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, சிடி பிளேயர் என்று மலேசியாவில் திரும்பி வரும்போது எல்லாம் வெளிநாட்டு பொருட்களாக வாங்கி வந்து விட்டார். அவர் ஆஃபீஸ் போய்விட்டால் எனக்கு ஒரே போர். மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆஃபீஸ்க்கு விடுமுறை. அன்றைக்கு அவர் என்னை எங்காவது அழைத்து சென்று விடுவார். அன்று முழுக்க வீட்டில் அடுப்பு பற்ற வைப்பதில்லை. ஹோட்டல், சினிமா என்று சுற்றுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நானும் அவரும் உன்னை பார்க்க மதுராந்தகத்திற்கு வருகிறோம். அவரை கேட்டுவிட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முன்கூட்டியே உனக்கு தபால் எழுதி விடுகிறேன். நீ சென்னை வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வர வேண்டும். சும்மா வந்து பார்த்துவிட்டு அரை மணியில் புறப்படும் மாதிரி வராதே. வந்தால் 2 நாட்களாவது தங்கி ஓய்வாக இருந்து விட்டு போகும் தோதில் வா. எவ்வளவு நாட்களாயிற்று நாம் இருவரும் மணிக்கணக்காய் உட்கார்ந்து பேசி. உன் குழந்தைகள் நன்றாயிருக்கிறார்களா? விஜயை ஸ்கூலில் சேர்த்து விட்டாயா? எனக்கு 4 மாதம் முன்பாக ஒரு தடவை அபாஷன் ஆகிவிட்டது. எப்போது குழந்தை வரம் என்று என் விதி இருக்கிறதோ அப்போதுதான் கிடைக்கும். என் தங்கை மாலினி தெரியுமில்லையா உனக்கு? அவளும் சென்னையில் தான் இருக்கிறாள். எத்திராஜ் கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் வருடம் படிக்கிறாள். அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். என்னோடு இருந்து படி என்றால் கேட்கவில்லை. ஹாஸ்டல் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமாம். வாரம் இங்கே வீட்டுக்கு வந்து விட்டு போவாள். அடுத்த வருடம் அவள் படிப்பு முடிந்ததுமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் மேலே படிக்க வேண்டும் என்கிறாள். வேறு என்ன செய்திகள்? உன் வீட்டில் ஃபோன் இருக்கிறதா? இங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் பார்வதி மாமி என்று இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் ஃபோன் இருக்கிறது. நம்பர் கவரில் எழுதியுள்ளேன். நீ அந்த நம்பரில் அழைத்து என் பேர் சொன்னால் முகம் சுளிக்காமல் கூப்பிட்டு விடுவார்கள். பேசேன். உன் குரலை கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. இவர் 4 வருடம் வெளிநாட்டில் இருந்தபோது எத்தனை தடவை ஃபோன் செய்வார் தெரியுமா ஊருக்கு? சம்பாதித்த பணத்தில் கால்வாசி ஃபோன் செலவுக்கே ஒதுக்கியிருப்பார். என் மேல் அவ்வளவு பிரியம். அதே சமயம் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற துடிப்பும் ஆர்வமும் அதிகம். சதா முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனை செய்து கொண்டிருப்பார். இன்னும் எழுதினால் என் கணவரை பற்றி நானே ரொம்பதான் பீற்றிக்கொள்கிறேன் என்று நினைப்பாய். அவசியம் பதில் எழுது. பத்மா, உன் வீட்டில் எல்லோரையும் நான் ரொம்ப கேட்டதாக சொல். உன் பதில் கடிதத்திற்காக நான் அவளுடன் காத்திருப்பேன். இப்படிக்கு சுதா. எழுதிவிட்டு விரல்களை நெட்டி முறித்தாள் சுதா. பகுதி 2. மதிய சாப்பாடு முடிந்ததும் வீட்டில் கீழிறங்கி வந்து பீடா போட்டுக்கொண்ட சுதந்திரா அநேக கடைகளில் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கினான். பிறகு சுதாவுக்கு பிடித்தமான பத்திரிகைகள் வாங்கி கொண்டான். மறுபடி 4வது மாடியில் இருக்கும் தன் அலுவலகத்திற்கு வந்தான். தனியறைக்கு வந்ததும் மணி அடித்து பூனை அழைத்து தனசேகரை வர சொன்னான். வந்த தனசேகரை, உட்காருங்க தனசேகர் என்றான். பரவாயில்ல சார் என்றான் அவன். ஆஃபீஸ் விஷயமா உங்களை நான் வர சொல்லலை தனசேகர். தனசேகர் வேறு எதற்கு என்பது போலாக பார்த்தான். உங்களுக்கு இன்னும் நான் மரியாதை தர விரும்புகிறேன். நீங்கள் கேவலமாக நடந்துக்கிட்டாலும் கூட என்றான் சிகரெட்டை பார்த்தபடி. சார், தனசேகர் போலியாக அதிர்ந்த மாதிரி இருந்தது. நேற்று ஒரு ஃபைலை என் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி உங்களை அனுப்பிச்சேனே, அப்போது என் ஒய்ஃபுக்கிட்ட அவ்வளவு அநாகரிகமாக நீங்கள் பேசினதா தெரியலை தனசேகர். தனசேகரின் முகம் இருண்டது. ஆனாலும் பிரகாசமாக்க முயற்சி செய்தான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னதை நான் தப்பாக எடுத்துக்கல தனசேகர். அது ஒரு பாராட்டாக இருக்கலாம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்காதான்னு கேட்டதை கூட நான் தப்பாக எடுத்துக்கல. உங்கள் ஹஸ்பண்ட் அடுத்த வாரம் பெங்களூர் போகிறார் 2 நாளைக்கு. அப்போது உங்களுக்கு பேச்சு துணையாக நான் வரட்டுமான்னு கேட்டதை எப்படி அர்த்தப்படுத்திக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல தனசேகர். தனசேகர் தன் கர்ச்சிப் எடுத்து முகத்தில் வியர்வையை ஒற்றிக்கொண்டான். சார், என்ன சார் இது? என்னை தப்பாக நினச்சிட்டிங்க போல இருக்கு. நான் சகஜமாக சாதாரணமாக தான் கேட்டேன். அவங்க ஏன் இப்படி தப்பாக நினச்சாங்கன்னு எனக்கு புரியலையே. ஸ்டாப் இட். இன்றைக்கி உன்னை நேராக விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல நம்ம பியூனை தான் கூப்பிட்டு விசாரித்தேன். உன்னை பற்றி விசாரித்தேன். நீ ஆஃபீஸில் என் ஒய்ஃபை பற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருக்க. பல தடவை பேசியிருக்க. உண்டா இல்லையா? ஐயோ, என்ன கொடுமை இது. கூப்பிடுங்க அவனை. என்ன சொன்னானாம் சொல்லட்டுமா? நம்ம முதலாளியோட சம்சாரம் டக்கராக இருக்காடா. இவர் 4 வருஷம் வெளிநாட்டில் போய் இருந்தப்போ அவள் பத்தினி தெய்வமாக இருந்ததாக காத்துக்கிட்டு இருந்திருப்பா என்ன.
கொஞ்சம் அப்படி இப்படித்தானே இருந்திருக்கும். கொடுக்குற லுக்கை பார்த்தாலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என் கையை தொட்டு காஃபி கொடுத்தா தெரியுமா, ஒரு மாதிரியாக சிரிச்சா. பாரேன், அவளை கவர் பண்ணி காமிக்கிறேன் பாரேன் என்று அவன் சொன்னதை சொல்லி காட்டியபடி எழுந்து அவன் அருகில் வந்த சுதந்திரா திடீரென்று அவசரமாக அவன் முகத்தில் குத்தினான். யூ டட்டி ராஸ்கல். நாற்காலியிலிருந்து தடுமாறி கீழே விழுந்த தனசேகர் அவசரமாக எழுந்து கொள்ளும் முன்பாக அவன் மேல் பாய்ந்தான் சுதந்திரா. அவனை எதிர்ப்பு காட்டவே விடாமல், தடுக்க சந்தர்ப்பமே கொடுக்காமல் உதைத்து அடிக்க அவன் கத்தின கத்தரில் ஆஃபீஸில் இருந்த அத்தனை பேருக்கும் அறைக்குள் ஓடி வந்து விட்டார்கள். 2 கோஷ்டியாக பிரிந்து 2 பேரையும் பிரித்தார்கள். ஆவேசம் அடங்காமல் கத்தினான் சுதந்திரா. விடுங்கய்யா, என்ன இந்த கேடு கெட்ட நாயை கொலை பண்ணிடுறேன். மூச்சு வாங்க தனசேகர் முறைத்தானே ஒழிய தான் சொன்னதெல்லாம் உண்மை என்பதால் பதில் ஏதும் பேசவில்லை. வயதில் பெரிய அக்கௌண்டன்ட் நல்லசாமி தம்பி, என்ன இது, இப்படி சண்டை போடுறது நல்லா இருக்கா? அவர் என்ன செஞ்சார் என்றார் சுதந்திராவிடம். சார், என் பொண்டாட்டியை பற்றி ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் கேவலமாக பேசியிருக்கான். யாராச்சும் மறுக்க முடியுமா? நேற்று என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கிட்ட 2 அர்த்தத்தில் பேசியிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கூப்பிடுங்க போலீஸை. இவனை அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். தம்பி, நிஜம்தான், என் காதுக்கும் செய்தி வந்துச்சு. நான் தனசேகரை கூப்பிட்டு கண்டித்தேன். உன் வேலையை பாரியா, எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். கேவலமான விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். போலீஸ் வேணாம், அவனை வேலையை விட்டு அனுப்பி வச்சுருங்க. போக சொல்லுங்கள் அவனை. இன்னொரு நிமிஷம் அவன் இந்த ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருந்தா நான் வெறியாயிடுவேன், கத்தினான் சுதந்திரா. தன்னை விடுவித்து கொண்ட தனசேகர் தன் சட்டை மேல்பட்டிருந்த தூசியை தட்டி கொண்டு எல்லோரையும் ஒரு முறை பார்வையால் பார்த்து கொண்டு வெளியேறினான். எல்லோரும் அவங்க சீட்டுக்கு போங்க என்று அதட்டி எல்லோரையும் அனுப்பி வைத்த நல்லசாமி நாற்காலியில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த சுதந்திராவிடம் வந்தார். தம்பி, மரம்னு இருந்தால் நல்ல பழமும் இருக்கும், அணில் கடித்த பழமும் இருக்கும். என்ன செய்கிறது, உலகத்தில் சில பேர் இந்த மாதிரி வக்கரம் பிடிச்சு திரியிறாங்க. அதே நினச்சி டென்ஷன் பண்ணிக்காதீங்க. அவன் பார்வையும் அவனும் இவ்வளவு நடந்தப்புறமும் மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னானா பார்த்தீங்களா? விடுங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு நல்லசாமி போனதும் கர்ச்சீஃப் எடுத்து தன் முகத்தை துடைத்து கொண்டு அலுவலகத்தில் பொறுப்புகளில் ஆழ்ந்தான். அப்புறம் என்றார் சுதா இரவில் அவன் மடியில். நான் என்ன கதையா சொல்கிறேன், முறைச்சிக்கிட்டே போயிட்டான் என்றான் சுதந்திரா அவன் கன்னத்தை வருடியபடி. மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கெஞ்சலையா? இல்லை, திமிரு தானே, அசிங்கம் பிடிச்ச ஆள். முதல் தடவை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அவனை பார்த்தப்பவே அவன் சரியில்லைன்னு எனக்கு பட்டுது. சரி விடு, ஒரு கெட்ட கனவாக நினச்சிக்கோ. எதுக்கு அவனை அடிச்சிங்க? இது என்ன கேள்வி? முதல்ல கூப்பிட்டு பொறுமையாக தான் விசாரித்துட்டு இருந்தேன். திடீர்னு ஆத்திரமாகி பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசினவங்கிட்ட சமாதானமாக எப்படி பேசுறது? அவன் பதிலுக்கு அடித்தான். அவங்கள அடிப்பானா துற? தப்பு செஞ்சால் குறுகுறுப்பு இருக்கும்ல. ஆனால் நல்லா முறைச்சான். பயமாக இருக்குங்க. என்ன பயம்? கேட்பீங்களே, காலையிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நீங்கள் வர்ற வரைக்கும் நான் மட்டும்தானே தனியாக இருக்கேன். உங்ககிட்ட அடியும் வாங்கிட்டு வேலையும் பறி கொடுத்துட்டு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு போயிருக்கான் அவன். அதுக்காக திடீர்னு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டா என்ன செய்கிறது? என்ன சுதா இப்படி பயப்படுற? நியாயமாக நான் அவனை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கணும். வேலையிலேருந்து எடுத்ததோடு விட்டுட்டேன். அதுக்கே அவன் சந்தோஷப்படணும். அதை அவன் உணர்ந்தானான்னு நமக்கு எப்படி தெரியும்? இனிமே வாலாட்ட மாட்டான் சுதா. அப்படி உனக்கு பயமாக இருந்தால் 1 வாரத்துக்கு மாலினியை கூப்பிட்டு வீட்டில் உனக்கு துணையாக இருக்க சொல்லேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னா? எக்ஸாம்ஸ் இருக்கான், இப்போது லீவ் போட முடியாதான். உள்ளே நல்லா தாழ் போட்டுக்கோ, யாரும் வரமாட்டாங்க, அனாவசியமாக பயப்படாத. இருந்தாலும் பேசியே டயத்தை வேஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ராத்திரி நேரத்தோடு உன்னை நான் தான் தூங்க விடுறதில்லைன்னு என் மேலே பழிய போடுவேன் என்ற சுதந்திரா அவள் முகம் நோக்கி குனிந்தான். பகுதி 3. பார்வதி மாமி தன் வீட்டு வாசலுக்கு வந்து குரல் கொடுத்தாள். சுதா, சுதா, உனக்கு ஃபோன். படித்து கொண்டிருந்த பத்திரிகையை தூக்கி போட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்ட சுதா, யார் மாமி என்று கிட்டத்தட்ட ஓடி வந்தாள். யாரோ தனசேகராம் என்றாள் மாமி. திக்கென்று தூக்கிப்பட்டது சுதாவிற்கு. இவன் எதற்காக எனக்கு ஃபோன் செய்கிறான்? இப்போது நான் பேச வேண்டுமா, இல்லை பேசாமல் ஃபோனை வைடா என்று சொல்லி வைத்து விடலாமா? என்னதான் சொல்கிறான் என்று கேட்டால் என்ன? போலீஸ் தானே, ஃபோனில் தானே பேசுகிறான், என்ன செய்துவிட முடியும்? கொஞ்சம் ஓவராக பேசினால் லொடக்கென்று ஃபோனை வைத்து விட்டால் போகிறது. சுதா ரிசீவரை சற்றே தயக்கத்துடன் இழுத்தாள். ஹலோ என்றால் தன் குரலில் இருந்த மெலிதான நடுக்கத்தை தன்னாலேயே உணர முடிந்தது. ஹலோ, நான் தனசேகர் பேசுகிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். என்னது? ஏய் சுதா, என்ன பயந்துட்டியா? என் குரல் கூட தெரியல உனக்கு என்றான் எதிர்முனையில் சுதந்திரா. என்னங்க நீங்கள், எதிலெல்லாம் விளையாடுறதுன்னு இல்லையா?
சும்மா தமாஷுக்காக அவன் பேரை சொன்னேன், இப்படி கிடந்து நடுங்குறியே. நீங்கள் பொம்பளையாக பிறந்து பாருங்கள், அப்போ தெரியும். சரி, அடுத்த ஜென்மத்தில் நான் சுதாவாக பிறக்கிறேன், நீ சுதந்திராவாக பிறந்துடு. என்ன, எதுக்கு ஃபோன் செய்தீங்க? நான் இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்? பதறினாள். எல்லாத்துக்கும் பதறணுமா நீ? பொறுமையாக கேளு. திண்டிவனத்தில் ஒரு பார்ட்டியை பார்க்க வேண்டியிருக்கு. காரில் தான் போகிறேன். ராத்திரியில் திரும்ப காரை ஓட்டிக்கிட்டு வர்றது ரிஸ்க்கு. அதனால் அவர் வீட்டிலையே தங்கி காலையில் சீக்கிரம் புறப்பட்டு வர்றேன். வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். என்னங்க இது, இப்படி தனியாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே? என்னாச்சு உனக்கு? 4 வருஷமாக பொறுமையாக இருந்த, ஒரே ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு பயப்படுறியே? சரி, நான் பயப்படலை. மெதுவாக வாங்க. வேற என்ன? ஒன்றும் இல்லை. கோபமா? இல்லை, கொள்ளையாக சந்தோஷம். மூடு இல்லை மகாராணிக்கு, வச்சிடு. ஃபோனை வைத்தால் வெறுப்பாக சுதா. யாரும்மா ஃபோனில் என்றாள் மாமி. அவர் தான் பேசுகிறார் என்றாள் அலுப்பாக. தனசேகரன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. சும்மா விளையாட்டு பண்ணியிருக்கார். நான் வர்றேன் மாமி என்று புறப்பட்டு அவள் தன் வீட்டிற்கு சென்றதும் சில நிமிடங்களில் மறுபடி ஃபோன் வலிக்க படுத்திருந்த மாமி கை கழுவிட்டு எழுந்து வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள். மாமியா, நான் சுதந்திரா பேசுகிறேன், கொஞ்சம் சுதாவை கூப்பிடுங்க ப்ளீஸ். இதை பாருங்கள் சார், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ எப்போவாவது ஒரு தடவை கூப்பிட்டா பரவாயில்ல. சொந்த ஃபோன் மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டா எப்படி? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் எப்போது கூப்பிட்டேன் மாமி? இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசலையா? சொல்ல வேண்டியதை அப்போவே சொல்ல வேண்டியதானே? கொஞ்சம் முன்னாடி நான் கூப்பிடலையே மாமி? 15 நிமிஷம் நான் உங்கள் நம்பரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்கேஜ்டு சவுண்டு வந்துச்சு. இப்போ தான் எனக்கு லைன் கிடச்சிது. சாரி, இனிமேல் உங்கள் ஃபோனை நான் தொந்தரவு செய்யலை, வச்சுருங்க மாமி. எதிர்முனையை வைக்கப்பட்டதும் குழம்பி நின்றாள் மாமி. என்ன இது, ஒரே புதிராக இருக்கிறதே. சற்று முன் தனசேகர் என்று பெயர் சொல்லி ஒருவன் அழைத்தான். நான் கூப்பிட்டு சுதா வந்து பேசினாள். அவள் பேசிவிட்டு யாரென்று கேட்டபோது அவர்தான் விளையாட்டு செய்கிறார் என்றாளே. அப்போது இது பொய்யா? கணவனுக்கு தெரியாமல் யாரோ ஒரு தனசேகருடன் கணவரிடம் பேசுவது போல என் முன்னால் பாவனை செய்து கொண்டு பேசிவிட்டு போயிருக்கிறாளா? கருமமே, இந்த பொண்ணை ரொம்ப நல்ல பொண்ணு என்று நினைத்தேனே. தன் கணவனுக்கு துரோகம் செய்கிறாளா? நமக்கு என்ன, இனி இவளோட பேச்சும் வேண்டாம், நட்பும் வேண்டாம். அடுத்த தடவை எதற்காவது பல்லை காட்டி கொண்டு வந்து நின்றால் இனிமேல் வீட்டு வாசப்படியே மிதிக்காத தாயே என்று கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டியதுதான். பகுதி 4. இரவு மணி 10:30 தாண்டி இருந்தது. பார்கவி மாமிதான் தன் வீட்டில் கூட்டத்தின் ஓரத்தில் ஜன்னல் அருகில் ஒன்றை கட்டிலை படுத்து சீரான குரட்டை ஒளியுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் மகன் மாடியறையில். ஒரு சத்தம் கேட்டு சட்டென்று எழுந்தாள் மாமி. ஜன்னலுக்கு அந்த பக்கம் காம்பவுண்ட் மேல் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த செடிகள் தாங்கிய மண் தொட்டிகளில் ஒன்றுதான் கீழே விழுந்து உடைந்திருந்தது. தொடர்ந்து சரசரவென்று சத்தம் கேட்க ஒரு உருவம் அவசரமாக காம்பவுண்டை தாண்டி அந்த பக்கம் குதிப்பதை பார்த்த மாமி உடனே யாரது என்று கத்தினாள். பதில் இல்லை. மாமி உடனே அவசரமாக மாடி ஏறி போய் தன் மகனை எழுப்பினாள். ஸ்ரீதரா, எந்திரடா, யாரோ திருடனாட்டிருக்கு என்றாள் பதட்டமாக. ஸ்ரீதரம் தூக்கம் கலைந்து எழுந்து கையில் டார்ச்சுடன் ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு நீ வீட்டிலேயே இருமா என்று வெளியே வந்து சைடில் மாமி காட்டிய இடத்திற்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் டார்ச் வெளிச்சத்தை அடித்து பார்த்துவிட்டு திரும்ப வந்தான். யாரையும் காணுமா? நீ பாத்தியா? இல்லை கணா கண்டியா? தொட்டி கீழே விழுந்த சத்தத்தில் தான் முடிச்சுக்கிட்டேன். தொட்டி உழிஞ்சு கிடக்கிறது நிஜம்தான். ஒரு பூனை கூட அதை தாண்டி தட்டி விட்டுருக்கலாம். பேசாமல் படுமா? இல்லைடா, என் கண்ணால் பார்த்தேன். சுதா வீட்டு பக்கமாக யாரோ குதிச்சான். நல்லா பார்த்தேன். காணோமே. நீ கத்தினியா? யாரா அதுன்னு கத்தின. அதான் ஓடி இருப்பான். திருடனாக இருக்கலாம். ஆள் முழிச்சு தான் தெரிஞ்சதும் ஓடி இருப்பான். விடு. இல்லைடா, எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது. என்ன? சுதா வீட்டு வாசலில் சுதந்திரா சாரோட கார் இல்லை, கவனிச்சியா? அதுக்கு என்ன? அவர் ஊரில் இல்லைடா, காலையில் வருவாராம். உனக்கு எப்படி தெரியும்? சாயங்காலம் பூ வண்டி வந்தப்போ அவளும் வாங்க வந்தா. எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா, கேசட்டில் படம் போட்டு பார்க்கலாம்னு கூப்பிட்டா. அவள் பேச்சு சரியில்லை, நடவடிக்கையும் சரியாக படலை. அதனால் நான் மூஞ்சி கொடுத்து பேசலை. உன் புருஷன் வரமாட்டானான்னு கேட்டேன். அவர் ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவார்னு சொன்னான். ஐயோ, அதுக்கு என்ன இப்போ? நீ என்ன சொல்ல வர்ற? புருஷன் ஊரில் இல்லை, நடுராத்திரியில் ஒருத்தவன் காம்பவுண்ட் சுவர் ஏறி அவள் வீட்டு பக்கமாக குதிக்கிறான். என்ன அர்த்தம்? அம்மா பாவம்மா, அனாவசியமாக யார் மேலேயும் பழி போடாமல் பேசாமல் தூங்கு. ஸ்ரீதர் அதட்டி விட்டு மாடிக்கு போய்விட்டான். ஆனால் பார்கவி மாமிக்கு உறக்கம் வரவில்லை. சுதா தப்பு செய்கிறாள். ஃபோனில் பேசினானே ஒரு தடியன், பேர் என்ன சொன்னான்? தனசேகர். இழைத்து பேசினாலே, எவ்வளவு சாமர்த்தியமாக என்னிடம் போய் சொன்னாள். உடனே அவள் புருஷன் பேசி சற்று முன் நான் பேசவே இல்லையே என்று குட்டை போட்டு உடைத்து விட்டான்.
காம்பவுண்ட் சுவரேறி அவள் வீட்டு பக்கமாய் குதித்தவன் அந்த தனசேகர் தானோ? எவ்வளவு பெரிய துரோகம் இது! இவள் நல்லா இருப்பாளா? இவள் புருஷன் என்னமாய் தாங்குகிறான்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியே அழைத்து போகிறான். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறான். அவனுக்கு போய் துரோகம் செய்கிறாளே சண்டாளே! எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு இவன் புருஷனை தனியாக சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன? சொன்னால் என்ன ஆகும்? வெட்டி போட்டு விடுவானோ? எந்த ஆம்பளைக்கும் கோபம் வரத்தானே செய்யும். இல்லை, இவளை தனியாக அழைத்து அட்வைஸ் செய்வானா? இது சின்ன விஷயமா அட்வைஸ் பண்ணி திருத்துவதற்கு? பார்கவி மாமி யோசித்து குழம்பினாள். பகுதி 5. கோவிலுக்கு வெளியே ஓரமாக காரை நிறுத்தி இறங்கினான் சுதந்திரா. ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு அந்த கடையிலேயே ஓரமாக செருப்புகளை விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தபோது மாலை மணி 5:30. நேராக சென்று சாமி கும்பிட்டு விட்டு அர்ச்சனை செய்து கொண்டு பிரகாரத்தில் ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டான். தன் வாட்சை பார்த்து கொண்டு காத்திருந்தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரம் தப்பாமல் பார்கவி மாமி இந்த கோவிலுக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு நிச்சயம் வர வேண்டும். வந்தால்தான் அவன் சதுரங்க ஆட்டத்தில் அடுத்த காயை சாமர்த்தியமாக நகர்த்த முடியும். சுதந்திரா செய்யப்போகிற ஒரு காரியத்திற்கு ஒரு வகையில் பார்கவி மாமியை உடந்தையாக்கி கொண்டிருக்கிறான் படிப்படியாக. முதல் கட்டமாக மாமிக்கு ஃபோனில் பேசி குழப்பியதன் மூலமாக சுதாவின் மேல் ஒரு சந்தேக விதையை விதைத்தாயிற்று. தனசேகர் என்ற பெயரை மாமி மனதில் பதிய வைத்தாயிற்று. அடுத்த நள்ளிரவில் வேண்டுமென்றே ஜன்னல் அருகில் தொட்டி உடைத்து ஓசை ஏற்படுத்தி அவனின் தூக்கத்தை கலைத்து காம்பவுண்ட் சுவரேறி குதித்ததில் அந்த சந்தேகம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். இதற்காகவே சுதாவிடம் திண்டிவனம் போவதாக போய் சொல்லி காரை தெருமுனையில் நிறுத்தி இறக்கி சுவரேறி குதித்து சந்தேகம் ஏற்படுத்திவிட்டு மறுபடி காரில் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ்லேயே உறங்கிவிட்டு காலையில் புறப்பட்டு வீட்டுக்கு போய் திண்டிவனத்திலிருந்து திரும்பியவன் போல் சுதாவிடம் பேசியாயிற்று. ஆஃபீஸில் தனசேகரை அத்தனை பேர் முன்னிலையிலும் உதைத்து அடித்து வேலையில் இருந்து நிறுத்தி ஒரு பரிதாபம் தேடிக்கொண்டாயிற்று. திட்டத்திற்கு தோதாக விடைத்தானே ஒரு தனசேகர். இப்போது திட்டத்தின் அடுத்த கட்டமாக அதோ பார்கவி மாமி சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரம் சுற்றி இவனை கடக்கிற சமயம் அப்பொழுதுதான் பார்ப்பது போல பார்த்து, அட வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உட்காருங்க என்றான் சுதந்திரா. பார்கவி மாமிக்கு அவனை பார்த்ததும் மீண்டும் மனதில் போராட்டம் துவங்கிவிட்டது. தன் மனதில் ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை சொல்வதா வேண்டாமா? மாமி அவன் அருகில் அமர்ந்து, எப்படி இருக்கீங்க தம்பி என்றாள். நல்லா இருக்கேன் மாமி, கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஏற்பாடு செய்துடுறேன். அன்னைக்கு ஒரு அலுப்பில் சொல்லிட்டேன் தம்பி, மனசில் வச்சுக்காதீங்க. மனசுக்குள்ளேயே மனுஷால் சின்ன சின்ன உதவி கூட செய்துக்கலன்னா எப்படி? நீங்கள் முந்தி மாதிரி தேவைப்படுறப்போ எங்கள் நம்பரை கூப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் மாமி. என்ன சொல்லுங்கள்? சுதந்திரா ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல தயங்குவல் போல பாவனை செய்துவிட்டு வந்து, கோவிலில் வச்சு சொல்கிறேன், நீங்கள் சத்தியமாக வெளியில் சொல்லிடாதீங்க. எனக்கு அம்மா இல்லை, உங்களை என் அம்மா ஸ்தானத்தில் வச்சு என் மனதில் உள்ள ஒரு பாரத்தை இறக்கலாமா மாமி என்றான். என்ன தம்பி, என்னென்னவோ சொல்லிக்கிட்டு, என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றாள் மாமி. மாமி, சுதாவை கல்யாணம் செய்து 1 வருஷம்தான் அவளோட குடித்தனம் நடத்தினேன். அதுக்குள்ளே எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சதால சம்பாதிக்கிற ஆர்வத்தில் அவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் போயிட்டேன். ராத்திரி பகல் உழைச்சி சம்பாதிச்ச பணம் சேர்த்துக்கிட்டு ஊர் திரும்பினேன். இப்போ நல்ல விதமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சுதாவுக்கு என் மேலே ஏதோ வருத்தம் இல்லைன்னா ஏமாற்றம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க? நல்லா தான் சிரித்து பழகிறா, ஆனால் அவகிட்ட ஏதோ ஒரு கள்ளத்தனம் தெரியுது. எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி நான் உணர்றேன். சொல்ல சங்கடமாக இருக்குது. பச்சையாக சொல்லணும்னா அவன் எனக்கு தெரியாமல் துரோகம் செய்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது மாமி வாயெடுத்து அமைந்திருந்தாள். என்ன மாமி பேசாமல் இருக்கீங்க? தம்பி, நானே ஒரு விஷயத்தை மனசில் போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தேன். அதே விஷயத்தை தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க மாமி? இதே சந்தேகம் எனக்கும் உண்டு தம்பி. எப்படி சொல்கிறீங்க? அன்றைக்கி நீங்கள் ஃபோன் செஞ்சப்போ கடுப்படிச்சு சொல்லிட்டேன் இல்லை? அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தவன் ஃபோன் செஞ்சான். சுதா வந்து பேசிவிட்டு நீங்கள் பேசினதா சொல்லிட்டு போனான். உடனே நீங்கள் பேசி முதல்ல நீங்கள் கூப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்களா? எனக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா, ஃபோனில் சிரித்து குழஞ்சி ரொம்ப உரிமையோடு பேசினா சுதா. ஐயோ, பேசினது யார் மாமி? தனசேகர்னு பெயர் சொன்னான். தனசேகரா என்று இந்த இடத்தில் அதிர்ச்சி காட்டினான் சுதந்திரா. ஆமாம், அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன் ஒரு அயோக்கியன். என் ஆஃபீஸில் வேலை பார்த்தான். நிறுத்திட்டேன் ஏன்னா என்று சகல விவரங்களையும் சொன்னான். அட பாவி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த தனசேகர் சுதாவை வசியம் பண்ணிட்டான் போல இருக்கு. தம்பி, இதையும் கேளுங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸில் வேலையாக வெளியூர் போயிட்டு மறுநாள் தானே வந்தீங்க? ஆமாம், திண்டிவனம் போயிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி என்று மாமி தான் பார்த்ததை விரிவாக சொல்ல, நிச்சயமாக அது அந்த தனசேகர் பயலாக தான் இருக்கணும் என்றாள்.
எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த சுதந்திரா, என் மேலே தப்பிருக்கு மாமி. புதுசாக கல்யாணமான பொண்ணை 4 வருஷம் தவிக்க வச்சுட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி பழி தீர்த்துக்கிறா சுதா என்றாள். நல்லா இருக்குதே, நீங்கள் குடும்பம் நல்லா முன்னேறணும் தானே எல்லோரையும் விட்டுட்டு தனியாக போய் உழைச்சிங்க. அதே மாதிரி சம்பாதிச்சதில் தானே இன்றைக்கி ஓரளவுக்கு வசதி பண்ணிக்க முடிஞ்சுது. அதையெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி துரோகம் பண்ணுவா ஒரு குடும்பத்து பொண்ணு? மாமி, நான் அவளோட மனசு விட்டு பேச போகிறேன். என்னோட ஒழுங்காக குடித்தனம் நடத்த விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னா நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம்னு சொல்ல போகிறேன். அது சரிதான், வேற ஒரு ஆம்பளையாக இருந்தால் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். நீங்கள் படித்தவர், நல்ல பக்குவம் உடையவர், அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணி பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறது தான் சரி தம்பி, யோசிச்சு பாருங்கள். சரியாக வரலைன்னு வைங்க, கழட்டி விட்டுடுங்க. மனசில் நிம்மதி இல்லாமல் எப்படி வாழ முடியும்? மாமி, மறுபடியும் சொல்கிறேன், உங்களை என் அம்மா மாதிரி நினச்சி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நீங்கள் தயவுசெய்து யார்கிட்டையும் இதை பற்றி மூச்சு விட்டுடாதீங்க. சுதாவையும் கேட்டு வச்சிடாதீங்க. அவகிட்ட எப்பவும் போல் சகஜமாக பழங்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிய வந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்றான் சுதந்திரா. சம்மதித்து தலையசித்தாள் பார்வதி மாமி. பகுதி 6. இரவு சாப்பாடு முடிந்ததும் ஹாலில் அமர்ந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்தான் சுதந்திரா. சுதா சமையலறையில் சுத்தம் செய்துவிட்டு பால் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். பால் குடித்துவிட்டு டிவியை அணைத்துவிட்டு சுதந்திரா வந்து, சுதா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் பாரு மாதவன், அவன் போன மாதம் என்னை செம்மத்தையாக முட்டாளாக்கிட்டான். அதுவும் சொல்லி வச்சு எதுக்கோ பேச்சு வந்துச்சு. நான் ரொம்ப உஷாரான ஆசாமி, என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் திட்டம் போட்டு செயல்பட்டால் யாரையும் ஏமாற்றிடலாம் சார்னு சொன்னான். என்கிட்ட நடக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் மறுநாள் என் மேஜையில் அவனோட ராஜினாமா கடிதம் இருந்துச்சு. நான் பதறிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். ஏன்னா அவன் ஆஃபீஸில் நல்ல திறமையான ஆள். அவனை மாதிரி இன்னொரு ஆள் தயார்படுத்த ரொம்ப நாளாகும். அதனால் என்ன வருத்தமாக இருந்தாலும் சமாதானப்படுத்தி மறுபடியும் அவனை வேலையில் சேர்த்துக்கிடணுன்ற நோக்கத்தில் அவன் வீட்டை தேடி போனேன். என்ன சொன்னான்? உங்களை முட்டால் அடிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்களே, அதுக்காக அப்படி செஞ்சேன் சார். நான் என் வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன்னு கேட்டு என்னை அசடு வழியை வச்சுட்டான். முதலாளிக்கிட்ட இப்படித்தான் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்களா? அவனை எப்போவும் நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். இப்போ ஏப்ரல் 1 வருது இல்லையா, அவனை விட நான் புத்திசாலின்னு நிரூபிக்க வேணாமா? அவனை ரொம்ப சாமர்த்தியமாக முட்டால் அடிக்கணும். ஒரு யோசனை சொல்லேன் சுதா. இந்த மாதிரி குறுக்கு புத்தியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தான் நல்ல ஐடியா வருங்க. பழம் சாப்பிட்றீங்களா? சுதா வாழைப்பழம் சீப்பிலேருந்து பீத்து தந்தாள். சுதந்திரா சற்று யோசித்துவிட்டு சற்றென்று முகம் பிரகாசமாகி சொடக்கு போட்டான். ஒரு பிரமாதமான ஐடியா சுகுதா. என்ன? உன்னோட கையெழுத்தும் அவன் ஒய்ஃபோட கையெழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உன் பேர் சுதா, அவன் ஒய்ஃப் பேரும் சுதா. இதை வச்சு அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி? முதல்ல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு வாயேன் சொல்கிறேன். சுதா ஒரு வெள்ளை காகிதமும் பேனாவும் அடியில் வைத்து எழுத ஒரு புத்தகமும் எடுத்து வந்தாள். நான் சொல்ல அதே மாதிரி எழுது. சரிங்க. சுதா தன் வளையல்களை பின்னால் தள்ளி கொண்டு பேனாவை திறந்து கொண்டு தயாரானாள். எழுது. அன்புக்கினிய சேகர், உங்கள் மேல் அதிகமாக ஆசை வைத்திருக்கும் சுதா எழுதி கொண்டது. என்னங்க இது என்றாள். அதாவது மாதவன் ஒய்ஃபு யாரோ ஒரு கள்ளக்காதனுக்கு லெட்டரில் எழுதுகிற மாதிரி எழுதி அவன் பார்வையில் வச்சிட போகிறேன். படித்ததும் மிரண்டுடுவான், கொதிப்பான். சரியான சமயத்தில் இது என் வேலைடான்னு சொல்லிடுவேன். ஆனாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. பரவாயில்ல, அவன் என்னை முட்டால் அடித்ததை விட 4 மடங்கு அதிகமாக முட்டால் அடிக்க வேண்டாமா? சரிங்க என்று தயங்கிவிட்டு சுதா அவன் சொன்னபடி கடிதம் எழுதி அடுத்த பசிக்காக நிமிர்ந்து பார்த்தாள். சேகர், என்னதான் என் மனம் உங்களை விரும்பினாலும் இப்போது நான் இன்னொருவர் மனைவி. என் கணவர் ஊரில் இல்லாத சமயங்களில் என் வீட்டில் நாம் அடிக்கின்ற கொட்டங்கள் போதாதா? எதற்காக என்னை உங்களோடு ஓடி வரச் சொல்கிறீர்கள்? வேண்டாம் சேகர், எனக்கு அதில் விருப்பமில்லை. வற்புறுத்தாதீர்கள். என்னை முழுக்க உரிமை கொண்டாட நினைக்காதீர்கள். நீங்கள் மிரட்டினாலும் இதற்கு பணிய மாட்டேன். இப்படிக்கு சுதா என்றான் சுதந்திரா. சொல்ல அசடு மாதிரி எழுதி தன் கையெழுத்து போட்டு கொடுத்தாள். தேங்க்யூ சுதா. இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நான் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் தெரியுமா என்றான் சுதந்திரா அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டி. பகுதி 7. காரை அடுத்த தெருவில் நிறுத்திவிட்டு இறங்கி இந்த தெருவுக்கு நடந்து வந்தான் சுதந்திரா. இரவு மணி 7:30 தாண்டி இருந்தது. தனசேகர் தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டை அடைந்து கதவை தட்டினான் சுதந்திரா. கதவை திறந்த தனசேகருக்கு நம்ப முடியவில்லை. தன்னை ஆஃபீஸில் அடித்து அவமானப்படுத்தி வேலையை விட்டு விலக்கி முதலாளியை தன்னை தேடி வருவதென்றால் அவனுக்கு பேச்சே வரவில்லை. என்ன தனசேகர், ஆச்சரியமாக இருக்கா? நான் உள்ளே வந்து உன்னோட கொஞ்சம் பேசலாமா என்றான் சுதந்திரா. வாங்க சார்.
உள்ளே வந்து காட்டப்பட்ட நாற்காலியில் வந்து அவனையும் அமரச் சொன்னதும் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் சுதந்திரா. தனசேகர், உனக்கு இன்னும் வேலை எங்கேயும் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன். கஷ்டமாக இருந்துச்சு. மனுஷனாக இருந்தால் அடிமனசில் சில வம்பு மீறின சபலங்கள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். யாரும் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நீ அதை வெளிப்படுத்தினதுனால வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்ட, சரிதானா என்றான். ஆமாம் சார், நான் கொஞ்சம் கேவலமாக தான் நடந்துக்கிட்டேன். இப்படி உணர்ந்து பேசுகிறியே, இதுதான் மனுஷத்தனம். ஒரு தன்மானமுள்ள ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய கோபம்தான் எனக்கு வந்தது. என் ஸ்தானத்தில் நீ இருந்து உன் ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தாலும் என்னை மாதிரி தான் நீயும் நடந்துகிட்டு இருப்ப. வாஸ்தவம் தான் சார். எனக்கு உங்கள் பேரில் கோபம் இல்லை, எனக்கு என் மேலேயே வெறுப்பாயிடுச்சு. பரவாயில்ல, நடந்ததை விடு. என்னால் உன் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சேன். தனசேகர், எனக்கு கல் நெஞ்சு இல்லை. உன்னை மறுபடியும் என் ஆஃபீஸில் வேலை போட்டு தர முடியாது. ஆனால் உனக்கு வேறு ஒரு ஆஃபீஸில் வேலை வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். சார், என்னால் நம்பவே முடியல. நீங்கள் தெய்வம் சார். இந்த உதவியை மட்டும் செய்யுங்க சார். ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். கிரானைட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் ஷியாம்னு என் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொன்னேன், உன்னை பார்த்துட்டு டிசைட் செய்கிறேன்னு சொன்னார். சரி சார், அவர் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க சார், நான் போய் பார்க்குறேன். இப்படி செய்யலாமா? எப்படி சார்? நாளைக்கு அவர் சிங்கப்பூர் போகிறார். ராத்திரி ஃப்ளைட்டு. நான் தான் டிக்கெட் ஏற்பாடு செய்திருக்கேன். நாளைக்கு ராத்திரி அவரை வழி அனுப்ப நான் ஏர்போர்ட் போகிறதா இருக்கேன். ராத்திரி 9:30 மணிக்கு சரியாக நீ ஏர்போர்ட் வந்து கேட் கிட்டே நிற்கிறியா? நானே நேரில் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி சார். நீ போகிறப்போ பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு போயிடு. திரும்ப வரப்போ என்னோடய காரில் வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சுதந்திரா எழுந்து கொண்டான். கரெக்டாக வந்துடுறியா? நான் வரத்துக்கு கொஞ்சம் முன்னே பின்னே ஆனாலும் அங்கேயே வெயிட் பண்ணு, வந்துடுறேன். சரி சார் என்றவன் தோளில் தட்டி விட்டு புறப்பட்டான் சுதந்திரா. சார், ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? பரவாயில்லப்பா. சரி, ஒரு டம்ளர் தண்ணி கொடு போதும். இல்லை சார், 2 நிமிஷம் இருங்க, டீ போட்டு தரேன். டீ போட தனசேகர் சமையல் அறைக்குள் சென்ற நேரத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த சுதந்திரா அருகில் இருந்த மேஜையின் டிராயரை ஓசை இல்லாமல் இழுத்து உள்ளே இருந்த பலவிதமான புக்ஸ் காகிதங்களுக்கு அடியில் தான் கொண்டு வந்திருந்த முன்னிரவில் சுதா எழுதி கொடுத்த கடிதத்தை செருகினாள். டிராயரை மூடினாள். டீ குடித்துவிட்டு பிரமாதமாக போடுறப்பா நீ என்று அவன் கையை குலுக்கி புன்னகைத்து வெளியே நடந்தாள் சுதந்திரா. பகுதி 8. உங்களில் 99% பேர் யூகித்தபடி சுதந்திரா தன் மனைவி சுதாவை கொலை செய்ய போகிறான். மறுநாள் மாலை 5 மணியை நெருங்கி கொண்டிருக்கும் போது அலுவலகத்தில் பல பேர் வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்க அக்கவுண்டன்ட் நல்லசாமியை தன் அறைக்கு அழைத்தான் சுதந்திரா. சார், வருஷம் முடிய போகுது. ஆனால் நம்ம ஆஃபீஸு கணக்குகள் இன்னும் அப்டேட் டேலி ஆகலை. இன்னும் 6 மாத கணக்கு பாக்கி இருக்குது. வேலை சேர்த்துக்கிட்டே போயிடுது. இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு தினம் 12 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸ்லேருந்து அக்கௌண்ட் சரி பார்க்கலாம்னு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும். உங்களால் என்னோட இருக்க முடியுமா? அதுக்கு உண்டான ஓவர் டைம் சம்பளம் போட்டு தரேன். என்ன சொல்கிறீங்க என்றான். நல்ல யோசனை தான் தம்பி. ஆனால் நான் 10 மணிக்கு மேலே கண்ணு முழிக்கிறதில்ல. டாக்டர் அட்வைஸ் படி 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது. நான் ஒரு 9 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்போது மணிக்கு நான் புறப்பட்டால் தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுக்க முடியும் என்றார் நல்லசாமி. சரி, 9 மணி வரைக்கும் நீங்கள் இருங்க. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன். சரி தம்பி. இன்னையிலேருந்து ஆரம்பித்து வைக்கலாம் இல்லையா? ஆரம்பிக்கலாம் தம்பி. சொன்னபடி ஆஃபீஸ் இருக்கும் அனைவரும் புறப்பட்டு போனதும் சுதந்திராவும் நல்லசாமியும் மட்டும் அந்த அறையில் உட்கார்ந்து பழைய கணக்குகளை சரிபார்க்க வேலையை துவங்கினார்கள். இரவு மணி 8:45 ஆனதும் சுதந்திரா, சார் நீங்கள் புறப்படுங்க, டைம் ஆச்சு என்றான். அவர் புறப்பட்டு சென்றதும் தன் டிராயரை இழுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஒட்டு தாடி ஒட்டு மீசை மறுபடியும் பொருத்தி கொண்டு கருப்பு நிற லெதர் ஜெர்கினை பிரீஃப் கேஸிலிருந்து எடுத்தணிந்து கொண்டான். அறையில் லைட், ஃபேன் எதையும் அணைக்காமல் மெதுவாக நழுவி ஆஃபீஸை பூட்டினான். தனியாக இல்லாத பூட்டு. ஆஃபீஸ் திறந்து உள்ளே தாழிடப்பட்டிருக்கிறதா இல்லை பூட்டி கொண்டு வெளியே போய்விட்டார்களா என்று வெறும் பார்வையில் புரிந்து கொள்ள முடியாத கதவிலேயே பொருத்தப்பட்டிருக்கும் பூட்டு. அந்த கட்டிடத்திற்கு 2 இடங்களில் மாடிப்படிகள் தவிர ஒரு லிஃப்ட். இந்த கட்டிடத்தில் 4 மாடிகள். மொத்தம் 40க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள். சில ஸ்டாஃப் கிட்ஸ் பொருள்கள் வைத்திருக்கிறார்கள். பல அலுவலகங்களில் பேக்கிங் துவங்கியிருக்கிறார்கள். அதனால் ராத்திரி எந்த நேரத்திலும் அந்த கட்டிடத்தின் லிஃப்டையும் சரி மாடிப்படிகளையும் சரி யாராவது உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். லிஃப்ட்டுக்கு ஆள் பகலில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே, அதன் பிறகு சொந்தமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கட்டிடத்திற்கு ஒரு வாட்ச்மேன் உண்டு. 3 ஷிஃப்ட்டுகளில் 3 பேர். செக்யூரிட்டி சர்வீஸில் இருப்பது வரும் ஒரு ஆள். அவன் நியாயமாக கட்டிடத்திற்கு உள்ளே விசாலமான நுழைவாசல் அருகே இருக்க வேண்டும். ஆனால் அவன் அந்த இடத்தில் பார்ப்பது அபூர்வம். வண்டிகள் பார்க் செய்யப்பட்டிருக்கும் பகுதியில் அந்த வண்டிகள் காத்திருக்கும் டிரைவர்களோடு அரட்டை அடித்து கொண்டு அங்கேதான் நிற்பான் வாட்ச்மேன்.
சுதந்திரா மாடிப்படிகள் வழியாக விடுவிடுவென்று இறங்கினான். வெளியேறினான். ஓரக்கண்ணால் பார்த்தபோது நைட் வாட்ச்மேன் அருணகிரி தனது பியட் பேனட்டில் அமர்ந்து கால்களை தொங்கவிட்டு சிகரெட் பிடித்தபடி வேறு 2 பேரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். சுதந்திரா நழுவி சாலைக்கு வந்து அந்த கட்டிடத்தை விட்டு தொலைதூரம் விலகி வந்த பிறகு ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு அலங்கார் தியேட்டர்ஸ் போயா என்றான். ஆட்டோ புறப்பட்டது. மணி பார்த்து கொண்டான். மணி 8:55. தனசேகர் ஏர்போர்ட்டிற்கு புறப்பட்டு போய் கொண்டிருப்பான். சுதந்திரா ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான். லேசான நடுக்கம் அவன் விரல்களில் இருந்தது. திட்டப்படி எல்லாம் சரியாக நடக்க வேண்டும். தனசேகர் மாட்ட வேண்டும். நான் நினைத்த விடுதலை எனக்கு கிடைக்க வேண்டும். சுதாவிடமிருந்து விடுதலை. அலங்கார் தியேட்டர் வாசலில் இறங்கி பணம் கொடுத்து அந்த ஆட்டோவை அனுப்பிவிட்டு சற்று நடந்து சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு ஆட்டோக்காரனை பிடித்தான். ஏறிக்கொண்டான். சைதாப்பேட்டை என்றான். மற்றொரு சிகரெட். சைதாப்பேட்டையில் தன் தெருவுக்கு முந்தின தெருவில் ஒரு தனி வீடு முன்பாக இறங்கி பணம் கொடுத்தான். ஆட்டோ போனதும் அந்த தெருமுனையை விட்டு விலகி தன் தெருவுக்குள் வந்தான். மெதுவாக நடந்தான். 8:30 மணிக்கெல்லாம் துக்க வீடு மாதிரி அமைதியாக விடும் அந்த தெருவில் ஒரு சைக்கிள்காரன் கடந்து சென்றதை தவிர வேறு நடமாட்டமே இல்லை. அந்த பொது தொலைபேசிக்கு நடந்து உள்ளே வந்து கதவை மூடிக்கொண்டு காசு தயாராக வைத்துக்கொண்டு பார்கவி மாமி வீட்டிற்கு ஃபோன் செய்தான் சுதந்திரா. 3வது நீங்கில் எடுக்கப்பட்டு ஹலோ என்றாள் மாமி. மாமி, நான் சுதந்திரா பேசுகிறேன். ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் சுதாவை கூப்பிட வேணாம். ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் சிரமம் பார்க்காம சொல்லிட முடியுமா மாமி? என்ன சொல்லணும்? சொல்லுங்கள் தம்பி. ஒன்றுமில்லை, எனக்கு இங்கே ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. நான் வர்றதுக்கு 12:30 மணி ஆகிடும். எதிர்பார்த்துட்ருப்பா. கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இப்படி 10 மணிக்கு உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கு. மன்னிச்சிருங்க மாமி. 10 மணியா? மணி 9:15 தானே ஆகுது. பரவாயில்ல தம்பி, நான் சொல்லிடுறேன், வச்சுருங்க. வைத்து விட்டான் சுதந்திரா. அந்த கூண்டுக்குள்ளேருந்து தன் வீட்டு வாசலையும் பக்கத்து வீட்டு வாசலையும் அவனால் பார்க்க முடிந்தது. அந்த வினாடி மாமி அவர் வீட்டு வாசலில் நுழைவது பார்த்தான். தன் வீட்டு வாசலை அடைந்து கதவை தட்டி காத்திருக்க சுதா கதவை திறந்தாள். மாமி தகவல் சொல்லிக்கொண்டு சுதா கதவை மூடிக்கொள்ள மாமி தன் வீட்டுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டதும் இவன் தொலைபேசி கூண்டை விட்டு வெளியே வந்தான். நேராக தன் வீட்டிற்கு வந்தான். தாடி மீசையை கழற்றி பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஷெர்கினை கழட்டி அருகில் இருந்த இருட்டுச்செடி மேல் போட்டான். கதவை சன்னமாக தட்டினான். கதவை திறந்த சுதா ஆச்சரியமாக விழிகளை விரித்தாள். அவசரமாக உள்ளே வந்து கதவை மூடினான். வர்றதுக்கு லேட்டாகும்னு நீங்கள் ஃபோன் செஞ்சதா இப்போ தான் மாமி வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்படி திடீர்னு வந்து நிற்கிறீங்க என்று ஆச்சரியமாக கேள்வி கேட்ட சுதா காட்டன் நைட்டி அணிந்திருந்தாள். அப்படித்தான் மாமிக்கு ஃபோன் செஞ்சேன். அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு புறப்பட்டு வந்துட்டேன் சுதா. கார் சத்தத்தையே காணும். கார் ரிப்பேர். ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோ சத்தம் கூட கேட்கலையே. என்ன அசட்டுத்தனமாக கேட்குற? நீ கவனிக்கலனா என்ன செய்ய சொல்கிற? அது இல்லைங்க, மாமி சொல்லிட்டு போய் 2 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ தான் ஃபோன் வந்ததாக சொன்னாங்க. அதான் ஒன்றும் புரியலை எனக்கு. அப்படியா சொன்னாங்க? நான் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சே. சரி விடு. நீ சாப்பிட்டியா? ஆச்சுங்க. நீங்கள்? 8:30 மணிக்கு நானும் அக்கௌண்டன்ட் நல்லசாமியும் சாப்பிட்டோம். சரி வா. அவள் கையை பற்றி படுக்கறைக்குள் அழைத்து வந்த சுதந்திரா அறையின் கண்ணாடி ஜன்னல்களை மூடிவிட்டு வந்து சட்டையும் பேண்ட்டும் கழட்டி லுங்கி மாட்டி அணிந்து இரவு விளக்கை மட்டும் போட்டுக்கொண்டு அவளை அணைத்து கட்டிலுக்கு நடத்தி நல்ல மூடில் வந்திருக்கேன் என்றான். சமையல் கட்டில் கொஞ்சம் வேலை பாக்கியிருக்குங்க. சிரிங்கினாள். அங்கே என்னைக்கு தான் வேலை இல்லை. பேசாமல் இரு. அவளை அள்ளி கட்டிலில் போட்டு அருகில் பிடித்த சுதந்திரா தலையணையால் அவள் முகத்தில் செல்லமாக அடித்தான். ஏய், ஒரு சின்ன விளையாட்டு என்றான். என்னங்க? தலையணையால் மூஞ்சி அழுத்துறேன். மூச்சு மட்டும் இல்லையா, எவ்வளவு செகண்ட் உன்னால் தாக்கு பிடிக்க முடியும்னு பார்க்கணும். அப்புறம் நீ என் முகத்தில் பொத்து. யார் அதிக செகண்டு தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மூச்சு திணறப்போ கையை ஆட்டு. உடனே நான் தலையணையை எடுத்துடுறேன். ஓகே? எதுக்குங்க இந்த விபரீதமான விளையாட்டெல்லாம்? ஒரு த்ரில்லிங்காகத்தான். கமான் சுதா. சரிங்க என்றால் அப்பாவி சுதா. வாழ்க்கையில் அவளின் கடைசி வார்த்தை. தலையணையை அவள் முகத்தின் மேல் வைத்தான் சுதந்திரா. அழுத்த துவங்கினான். 1 2 3 4 5 6 7 போய்கொண்டே இருந்தது. 8வது வினாடியில் அவள் மூச்சு முட்ட கையை ஆட்டினாள். ஆனால் அவன் அழுத்தத்தை நிறுத்தவில்லை. சுதா இப்போது போராடத் துவங்க அவனின் உடலை தன் உடல் கணத்தால் அழுத்தி துடிக்கும் அவளின் 2 கைகளையும் தன் முழங்கைகளால் அழுத்தி முகத்தில் வைத்த தலையணையை விடுக்காமல் பிடிவாதமாக அவன் அழுத்த துவங்க வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வந்து சேர்ந்தாள் மாலினி. ஹாஸ்டலில் இருந்து பஸ் பிடித்து வந்திருக்கும் சுதாவின் தங்கை மாலினி கதவை 2 தரம் தட்டினாள். பதிலில்லை. வாசலில் கார் இல்லை என்பதால் அத்தான் இன்னும் ஆஃபீஸில் இருந்து வரவில்லை என்பதை உணர்ந்த மாலினி உறங்கிவிட்ட தன் அக்காவை அவள் அறையில் இருக்கும் ஜன்னல் கதவை தட்டி எழுப்பலாம் என்று தீர்மானித்துவிட்டு
வீட்டின் சைடு பகுதியில் சுற்றி வந்தாள் மாலினி. வீட்டின் வாசல் கதவு தட்டப்படுவதை உணர்ந்த சுதந்திரா திடுக்கிட்டான். இங்கே உயிருக்காக போராடி கொண்டிருந்தாள் சுதா. இப்போதுதான் அவளின் எதிர்ப்பு குறைய துவங்கியிருந்தது. இப்போது இவளை விட்டு வாசலுக்கு சென்றால் பிழைத்து விடுவாள், எழுந்து விடுவாள், உஷாராகி விடுவாள். சுதந்திரா தன் அழுத்தலை மேலும் தொடர மாலினி அந்த கண்ணாடி ஜன்னலை நெருங்கினாள். உள்ளே தொங்கிய திரை லேசாக அசைந்து கொண்டிருக்க சின்ன இடைவெளி வழியே கண் புகுத்தி பார்த்த அவள் திடுக்கிட்டாள். ஐயோ, அத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அக்காவின் முகத்தில் தலையணையை வைத்து நான் பார்ப்பது நிஜம்தானா? சும்மா விளையாடுகிறாரா? இல்லை. கூர்ந்து கவனித்தாள் மாலினி. உள்ளே சுதந்திரா தலையணையை சுதாவின் முகத்திலிருந்து எடுத்து போட்டான். சுதா தலை தொங்கியிருக்க செத்து போயிருந்தாள். மாலினி தன் வாழ்வில் வாங்கிய உச்சமான அதிர்ச்சியில் வார்த்தை வராமல், அடுத்த செயல் புரியாமல் விக்கித்து போய் நின்றிருக்க ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அக்காவை அத்தான் கொலை செய்து விட்டார். அதை நான் பார்த்து விட்டேன். இப்போது என்னை அவர் பார்த்தால் சத்தியமாக என்னையும் கொலை செய்ய தன் இரட்டையாக துடிக்கும் இதயத்தை தொட்டுக்கொண்டு அப்படியே நின்றாள் மாலினி. சுதந்திரா அவசரமாக சட்டை அணிந்து பேண்ட் அணிந்து அறையை விட்டு வந்து வீட்டின் பின்புற கதவை திறந்து வெளியேறி டோர் பின்புறமாக இருட்டில் பதுங்கி இருளிலேயே மாலினி நின்றிருந்ததற்கு நேரெதிர் சைடு பகுதியில் நகர்ந்து வந்து வீட்டின் வாசலை கவனித்தான். யாரையும் காணவில்லை. கதவை தட்டியது யார்? யோசித்து கொண்டு நிற்க அவனுக்கு அவகாசம் இல்லை. செடிமேல் போட்டிருந்த ஜர்க்கினை எடுத்துக்கொண்டு சாலைக்கு வந்து விரைந்து அதை அணிந்து அதே வேகத்தில் மீசை தாடி பொருத்தி முக்கிய சாலைக்கு வந்து ஆட்டோவை நிறுத்தி ஏறி அலங்கார் தியேட்டர் என்றான் சுதந்திரா. பகுதி 9. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் தன் சிகரெட்டை ஆஷ்ரேயில் புதைத்துவிட்டு நிமிர்ந்து எதிரே மூச்சு வாங்க நின்று கொண்டிருக்கும் மாலினியை பார்த்தார். மேடம், கொஞ்சம் பதட்டப்படாமல் சொல்லுங்கள். யாரை எங்கே கொலை செய்திருக்காங்க? என் சொந்த அக்காவை என் அத்தான், அதாவது அவள் புருஷன் சுதந்திரா முகத்தில் தலையணை அழுத்தி கொலை செஞ்சதை நான் என் கண்ணால் பார்த்தேன். உடனே வாங்க சார், ப்ளீஸ். ஜெயச்சந்திரன் எழுந்து கொண்டார். ஜிபியில் அவளையும் ஏற்றிக்கொண்டு பயணம் செய்தபோது அவர் யார், எங்கே இருக்கிறாள், எப்படி பார்த்தாள் போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். சுதந்திராவின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டி பார்த்து அது திறக்கப்படாததால் பின்பக்கம் வந்து அந்த கதவு திறந்திருப்பதை பார்த்து உள்ளே நுழைந்து படுக்கை அறையில் உஷ்ணம் குறைய துவங்கியிருந்த கதவின் பிணத்தை பார்த்து தொப்பியை கழட்டி கொண்டார் ஜெயச்சந்திரன். இதோ இந்த ஜன்னல் மேலிருந்து தான் பார்த்தேன் என்ற மாலினி அக்கா என்று பிணத்தின் மேல் விசும்பலுடன் விழுந்து கதறிப்போனவளை தடுத்தார். ப்ளீஸ், வேண்டாம், டோன்ட் டச். வெளியில் போயிடலாம், வாங்க. கொஞ்சம் உடைஞ்சிடாமல் தைரியமாக இருங்க. கொலை செஞ்ச சுதந்திரா தப்பி போயாச்சு. அவனை பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவணும். நீங்கள் கொலையை பார்த்தப்போ மணி என்ன இருக்கும்? 9:30 சார். ஜெயச்சந்திரன் தன் ரிஸ்ட் வாட்சை பார்த்து கொண்டார். நேரம் இப்போது 10:10 ஆகியிருந்தது. சுதந்திரா எங்கே போயிருக்க முடியும்? தெரியலை சார். அவருக்கு என்ன தொழில்? பாரிஸ் கார்னரில் சுதா ட்ராவல்ஸ்னு ஆஃபீஸ் வச்சுருக்கார். சரி, பக்கத்தில் ஃபோன் எங்கே இருக்குது? அடுத்த வீட்டில் இருக்குது சார். நீங்கள் எங்கேயே இருங்க மாலினி. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் பக்கத்து வீட்டிற்கு வந்து அழைப்பு மணித்தானே அழுத்தினார். பார்கவி மாமி தூக்க கலக்கமாய் திறந்து போலீஸ் உடுப்பை பார்த்து அரண்டு போனாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பக்கத்து வீட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. நான் உங்கள் டெலிஃபோனை உபயோகிக்க வேண்டியிருக்கு. என்னது, கொலையா? பக்கத்து வீட்டிலையா? யார்? சுதான்னு ஒரு பொண்ணை தெரியுமா? நல்லா தெரியும் சார். அவளை கொன்னுட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ தானே நான் பார்த்து பேசிட்டு வந்தேன். இப்போ தானா? எப்போ? மாமி கழட்டி மேஜையில் வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு சுவர்கடிகாரத்தில் பார்த்து, மணி இப்போ 10:15 ஆகுது. நான் 9:15க்கு அவள் வீட்டு கதவை தட்டி அவள் புருஷன் ஃபோன் செஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு வந்தேனே என்றாள். புருவங்களை நெரித்தபடி பார்த்தார் ஜெயச்சந்திரன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சுதாவோட புருஷன் சுதந்திரா உங்களுக்கு ஃபோன் செஞ்சதா என்றார். ஆமாம். எப்போ? 9:15க்கு. எங்கேருந்து? அவரோட ஆஃபீஸ்லேருந்து. பாரிஸ் கார்னர்லேருந்தா? 9:15க்கா? ஆமாம் சார். சரி, ஃபோன் செஞ்சு என்ன சொன்னார்? அவர் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறதாகவும் வீட்டுக்கு வர 12:30 மணியாகும், இதை சுதா கிட்ட சொல்லிடும்படியும் சொன்னார். நான் உடனே ஃபோனை வச்சுட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஜெயச்சந்திரன் கும்பினார். என்ன இது? பாரிஸ் கார்னர் ஆஃபீஸில் இருந்து 9:15க்கு ஃபோன் செய்யும் ஆசாமி சைதாப்பேட்டையில் 9:30க்கு கொலை செய்ய முடியுமா? குறைந்தது அரை மணி நேரமாவது ஆகுமே அங்கிருந்து இங்கே வர. ஆனால் மாலினி தன் கண்ணால் பார்த்திருக்கிறாளே. சுதந்திராவிற்கு பதிலாக வேறு யாரையோ பார்த்துவிட்டு சுதந்திரா என்று சொல்லும் அளவு புரியாதவளா என்ன? கல்லூரி மாணவி அவள். ஸ்டேஷனுக்கு வந்த பதட்டம் என்ன? சொன்ன தோரணை என்ன? வீட்டில் அழுததென்ன? நோ, அவள் பொய் சொல்லவில்லை. எனில் சுதந்திரா திட்டமிட்டு காரியம் செய்திருக்க வேண்டும். இரவு 12 மணி அளவில் திரும்ப வேண்டும் என்றால் 12:30
வரையாவது அவன் தன் ஆஃபீஸில் இருந்தே ஆக வேண்டுமல்லவா? இப்போது மணி 10:15. இந்த நிமிடம் அவன் ஆஃபீஸில் இருக்க வேண்டும். மேடம், சுதந்திராவோட ஆஃபீஸ் நம்பர் என்ன? மாமி சொல்ல ஜெயச்சந்திரன் டயல் செய்ய துவங்கினார். சுதந்திரா தன் ஆஃபீஸில் இருக்கும் கட்டிடத்திற்கு ரொம்ப முன்னதாகவே அந்த அலங்கார் அருகில் மாறினான். ஆட்டோவை விட்டு இறங்கி கொண்டான். நிழலாக பார்த்து நடந்தான். பார்க்கிங் பகுதியில் இன்னும் அரட்டை தொடர இவன் கட்டிடத்தின் வாசலை அடைந்ததை வாட்ச்மேன் அருணகிரி கவனிக்கவில்லை. லிஃப்டில் 2வது மாடிக்கு வந்த சுதந்திரா தன் ஆஃபீஸ் அருகில் இருந்த ஜன்னல் அருகில் வந்து தன் ஜர்கின், மீசை, தாடி கழட்டிவிட்டு 2 கைகளையும் குவித்து அருணகிரி என்று கீழ் நோக்கி பார்த்து கத்தினான். அருணகிரி திரும்பி பார்த்து என்ன சார் என்றான் அங்கிருந்தே. ஒரு டீ வாங்கிட்டு வாயேன். சரி சார். பலமுறை இது போல் அருணகிரிக்கு வேலை கொடுத்து அதற்காக தனியாக டிப்ஸ் கொடுத்திருக்கிறான் சந்திரா. தன் ஆஃபீஸ் கதவில் சாவியை வைத்த சுதந்திரா உள்ளே டெலிஃபோன் ஒலிப்பதை சன்னமாக கேட்டது. அவசரமாக கதவை திறந்து தன் அறைக்கு வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ, சுதந்திரா ஸ்பீக்கிங் என்றான் தன் மூச்சு காதறிக்கு கட்டுப்படுத்தி கொண்டு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டரா? ஆமாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஃபோன்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு போனீங்க? ஏன் சார், காலை 9 மணிக்கு. அதில் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி எப்போ போனீங்க? புரியலை, நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு வந்தவன் தான் சார். இங்கே ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நடுவில் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அங்கே எதுவும் ப்ராப்ளமா சார்? சொல்கிறேன். ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம். ஃபோன் அடித்தப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம். 10வது ரிங்கில் தானே ஃபோனை எடுத்தீங்க. ஏன்? பாத்ரூம் போயிருந்தேன் சார், வந்து எடுத்தேன். ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லுங்கள் சார், எனக்கு பதறுது. நீங்கள் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க, நேரில் பேசலாம். எதிர்முனை துண்டிக்கப்பட்டதும் கர்ச்சீஃப் எடுத்து ஒற்றி தன் நெற்றியில் இருந்த வேர்வையை துடைத்தான் சுதந்திரா. எப்படி இவ்வளவு சீக்கிரம் போலீஸ் வீட்டுக்கு வந்தது? என் மேல் சந்தேகப்பட்டு விசாரிப்பது போல விசாரிக்கிறாரே இன்ஸ்பெக்டர். யார் அவருக்கு தகவல் தந்தது? கொலை செய்து கொண்டிருந்த போது கதவை தட்டியது யார்? ரொம்ப சாமர்த்தியமாக கொலைப்பழி தனசேகர் மேல் விழும்படி ஏற்பாடுகள் செய்துவிட்டு கடைசியில் நான் மாட்டிக்கொள்ளப் போகிறேனா? சார், டீ என்று வந்தான் அருணகிரி. என்ன சார், இவ்வளவு நேரமாச்சு, வீட்டுக்கு போகலை? கணக்கு வேலை நிறைய இருந்துச்சு அருணகிரி. 12 மணி வரைக்கும் பார்க்கலாம்னு நினச்சேன். உங்கள் கார் நின்றுக்கிட்டு இருந்துச்சே, என்னடா சார் இன்னும் வீட்டுக்கு போகலைன்னு நினச்சேன். வேணும்னா ஃப்ளாஸ்கில் இன்னொரு டீ வாங்கி வைக்கட்டுமா? வேணாம், ஃபோன் வந்துச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசினார். உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வர சொன்னார். விபரம் சொல்லலை. எனக்கு எதுவும் புரியலை, பதட்டமாக இருக்கு அருணகிரி என்று எழுந்தான் சுதந்திரா. பதறாமல் போங்க சார், ஒன்றும் இருக்காது. உங்கள் நல்ல மனசுக்கு கவலை எதுவும் வராது. நிதானமாக காரை ஓட்டிக்கிட்டு போங்க. ஆஃபீஸை பூட்டி கொண்டு காரை வேகமாக செலுத்தினான். நான் இங்கே தான் இருந்தேன் என்று அருணகிரி சாட்சி சொல்வான். நான் 9:15க்கு ஃபோன் செய்ததை மாமி சாட்சி சொல்வார். தனசேகரை ஆஃபீஸில் நான் அடித்து வேலையிலிருந்து நிறுத்தியதை மொத்த ஆஃபீஸும் சாட்சி சொல்லும். தனசேகர் வீட்டில் சோதனை போட்டால் சுதா கைப்பட எழுதின கடிதம் கிடைக்கும். என் மனைவியின் நடவடிக்கை சரியில்லை என்று மாமி சொல்லுவாள். அப்படி இருக்க நான் ஏன் பதட்டப்பட வேண்டும்? இயல்பாக திட்டமிட்டபடி நடந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போனதும் சுதா கொலை செய்யப்பட்டதை சொல்வார் இன்ஸ்பெக்டர். அதிர்ச்சி அடைய வேண்டும், அடித்து கொண்டு அழ வேண்டும், விசாரிப்பார். தனசேகரை சந்தேகப்படுவதாக சொல்ல வேண்டும். தட்ஸ் ஆல். இதில் என்னை எப்படி சந்தேகப்பட முடியும்? யாராவது நான் கொலை செய்வதாக கண்ணால் பார்த்திருந்தால்தான் நான் பயப்பட வேண்டும். யாரும் தான் பார்க்கவில்லையே, பின்னே ஏன் நான் பதற வேண்டும்? இப்போது நான் செய்ய வேண்டியதெல்லாம் நடிப்பு 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 மட்டும்தான். காரை சீரான வேகத்தில் ஓட்டினான் சுதந்திரா. பகுதி 10. மிஸ் மாலினி, உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையே? நீங்கள் பார்த்தது உங்கள் அக்கா புருஷனை தானே என்றார் இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன். ஆமாம் சார், அவரை இப்போ தான் புதுசாக பார்க்குறேனா? குழப்பமே இல்லை சார், அக்காவை கொலை செஞ்சது அவரே தான். இதை எந்த கோர்ட்டில் வேணும்னாலும் வந்து சொல்லுவேன் என்றால் மாலினி படபடப்பாக. அப்போது மிஸ்டர் சுதந்திரா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து திட்டம் போட்டிருக்காருன்னு சொல்லணும். கொலை செஞ்சுட்டு நேராக ஆஃபீஸ் போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி அப்பாவி மாதிரி பேசுகிறார், அப்படித்தானே? ஆமாம் சார். சரி, வரட்டும். அவர் வந்தால் ஒரு சின்ன ப்ளே பண்ணலாமா? நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். சொல்லுங்கள் சார், நான் என்ன செய்யணும்? ஜெயச்சந்திரன் தன் யோசனையை சொன்னதும் தலையசைத்து சம்மதித்தாள் மாலினி. சரி, அவர் வரட்டும். உங்கள் அக்காவை அவர் எதனால் கொலை செய்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலை சார். கொலை சின்ன விஷயமா? கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு உங்கள் அக்கா என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரிய வேணாமா?
நிஜமாக எனக்கு புரியலை சார். அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நான் 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து போவேன். நான் வர்றப்போ அவங்க நடுவில் எந்த பிரச்சனையும் பார்த்ததில்ல. பிரச்சனை இல்லாமல் கொலை வரைக்கும் வருமா? வராது. எனக்கு தெரியலைன்னு தான் சொல்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம். என்கிட்ட சொன்னால் நான் வருத்தப்படுவேன்னு அக்கா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். உங்கள் அத்தானுக்கு வேறு ஏதாச்சும் பெண்ணோட தொடர்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது சார். அவர் வர்றதுக்குள்ளே அவரோட பெட்ரூமில் கொஞ்சம் தோண்டி பார்த்துடுறேன் என்ற ஜெயச்சந்திரன் கொலை நடந்த அறைக்குள் மீண்டும் பிரவேசித்தார். 15 நிமிடங்கள் அவர் அந்த அறையில் தேடலை தொடர போட்டபடி வரையில் சுதந்திரா மேல் சந்தேகப்படும்படியாக எந்த தடையும் கிடைக்கவில்லை. காரில் வந்து இறங்கினான் சுதந்திரா. அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தார் ஜெயச்சந்திரன். சோபாவில் முழங்கால்களில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் மாலினி. உள்ளே வந்த சுதந்திரா மாலினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். இவள் எப்படி இங்கே? மாலினி, நீ எப்போ வந்த? ஏன் அழற? என்ன விஷயம்? சுதா எங்கே என்று பதட்டம் காட்டி சுதந்திரா ஜெயச்சந்திரனிடம் வந்து, சார், நீங்கள் தான் ஃபோனில் பேசினதா? என்ன விஷயம்? ஏன் சுதா எங்கே? சொல்லுங்கள் சார் என்றான். சாரி சார், உங்கள் மனைவி இறந்துட்டாங்க என்று ஜாக்கிரதையான வார்த்தைகளை உபயோகித்து அவன் முகத்தை ஊடுருவினார். சுதா என்று அலறினான். படுக்கை அறைக்குள் ஓடினான். அவள் உடல் மேல் விடப்போனவனை பின்னாலே வந்த ஜெயச்சந்திரன் கை வைத்து பிடித்து தடுத்தார். விடுங்க சார். என்ன? ஐயோ சுதா, சுதா, என்னம்மா இது? என்னாச்சு உனக்கு? ஐயோ, பார்த்து பேசிட்டியா? நிஜமாவே சார்? எப்படி சார்? யார் என் சுதாவை இந்த மாதிரி பண்ணாங்க? குமுறினான். என்ன கேட்டீங்க என்றார் ஜெயச்சந்திரன் நிதானமாக. என் சுதாவை இப்படி பண்ணினது யாருன்னு கேட்டேன். கொன்னவன் யாருன்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார், யார் செஞ்சது இப்படி? உடைந்து அழுதான். கொஞ்ச நேரம் அவளை அழவிட்டு விட்டு பிறகு அவனை வெளியே வர அமர வைத்து ஆசுவாசப்படுத்தி குடிக்க தண்ணீர் கொடுத்தார். சுதந்திரா, உங்கள் மனைவி செத்துட்டாங்கன்னு தானே நான் சொன்னேன். கொலை செஞ்சது யாருன்னு ஏன் கேட்டீங்க நீங்கள் என்றார் கூலாக. சுதந்திராவுக்கு திக்கென்றது. உடனே சுதாரித்து, சாதாரணமாக சாவுன்னா போலீஸ் ஏன் வரணும் என்றான். சாதாரண சாவுதானன்னு யாராச்சும் சந்தேகப்பட்டு கூப்பிடக்கூட நாங்கள் வரலாமே சார். என் ஒய்ஃப் உடம்பு மேலே விழுந்து என்னை கதற விடாமல் தடுத்தீங்களே. சாதாரணமாக சாவாக இருந்தால் அப்படி செய்வீங்களா? ஜெயச்சந்திரனுக்கு இப்போது ஜர்க் ஏற்பட்டது. டூ ஸ்மார்ட் என்று நினைத்து கொண்டான். மாலினி, நீ எப்போ வந்த? 2 நாள் லீவு வந்துச்சு, அதனால் புறப்பட்டு வந்தேன். வந்து கதவை தட்டினா அக்கா திறக்கலை. பின்பக்கம் வந்து பார்த்தேன். பின் கதவு திறந்து கிடந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா அக்கா செத்து கிடந்தா. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி இவர்கிட்ட சொன்னேன் என்று ஜெயச்சந்திரன் சொல்லி கொடுத்ததைப் போலவே மாற்றி சொன்னாள் மாலினி. தைரியமாக இருங்க சார், கொலைக்காரனை சீக்கிரமாக பிடிச்சிருவோம் என்ற ஜெயச்சந்திரன் வந்து நின்ற ஆம்புலன்ஸில் புணத்தை ஏற்றி அனுப்பி அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். ஃபோட்டோகிராஃபர் மொஃபட்டில் வந்து சேர்ந்து தாமதத்திற்கு திட்டு வாங்கி கொண்டு அவர் சொன்ன கோணங்களில் சுதாவை ஃபோட்டோ எடுக்க துவங்கினார். அவர்கள் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரம், அத்தா கொஞ்சம் இப்படி வாங்கலேன் என்று மாலினி எழுந்து சமையலறைக்குள் செல்ல, எழுந்து அவளை தொடர்ந்து வந்து நின்ற சுதந்திரா என்ன என்றான் மூக்கை உறிஞ்சியபடி. குரலை குறைத்து கொண்டு கேட்டாள் அவள். ஏன் இப்படி செஞ்சீங்க நீங்கள்? என்ன செஞ்சேன்? நான் பார்த்துட்டேன் அத்தான். என்ன பார்த்த? சத்தம் போட்டு பேசாதீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் அத்தான். நீங்கள் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லலை. உள்ளே எழுந்த கலவரத்தை வென்றபடி எதை சொல்லலைன்னு சொல்கிற நீ என்றான் சுதந்திரா. நீங்கள் தலையலையான அக்காவோட முகத்தில் அழுத்தி அவளை கொலை செஞ்சதை ஜன்னல் வழியாக நான் என் கண்ணால் பார்த்தேன் தான். இப்போ போய் அவர்கிட்ட சொல்லிடட்டுமா? நோ, சொல்லாதே என்றான் கெஞ்சலாக. வெரி குட் என்று கைத்தட்டியபடி உள்ளே வந்தார் ஜெயச்சந்திரன். ஆக, உங்கள் குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா சந்திரா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? உங்கள் மனைவியை நீங்களே கொலை செஞ்சதை இப்போ நீங்களே உங்கள் வாயால் ஒத்துக்கிட்டீங்களே. இவ தான் உளறினா நீங்களும் உளறீங்களே. நோ, சொல்லாதேன்னு சொன்னீங்களே. நான் முழுக்க முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. சொன்னால் சிரிப்பார். விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? எதுக்கு இப்படியெல்லாம் கற்பனையாக பேசுகிறேன்னு கேட்க வந்தேன் சார். டேய் என்று கத்தின மாலினி அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, யார்கிட்ட வேஷம் போடுற? சொல்டா, எதுக்குடா அக்காவை கொன்ன? நான் பார்த்ததும் உண்மை சொல்லுடா என்றாள் ஆவேசமாக.
அவளிடமிருந்து தன்னை பிடுங்கி கொண்ட சுதந்திரா, மாலினி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்சதும் தானே புறப்பட்டு வந்தேன். என் சுதாவை நான் எதுக்காக கொலை செய்ய என் வார்த்தை முடியும் முன் அறை வாங்கினான். ராஸ்கல், திட்டம் போட்டா கொலை செய்கிற? ஆஃபீஸ்லேருந்து வந்து கொன்னுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டா மாட்டிக்க மாட்டோம்னு நினைப்பா என்றார் ஜெயச்சந்திரன். இன்ஸ்பெக்டர், நீங்கள் அனாவசியமாக என்னை அடிக்கிறீங்க, அனாவசியமாக என்னை சந்தேகப்படுறீங்க. மாலினி ஏன் பொய் சொல்கிறான்னு எனக்கு புரியலை. அவள் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவுக்கு வராதிங்க. நான் சந்தேகப்படுறது தனசேகரை. அப்படியா? உன் சந்தேகத்தை எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு என்ற ஜெயச்சந்திரன் அவன் கழுத்தில் கை வைத்து வாசலை நோக்கி தள்ளினார். திஸ் இஸ் டூ மச். நானே என் ஒய்ஃபை எப்படி செத்து போன துக்கத்தில் இருக்கேன். என்ன போய் அவன் முகத்தில் குத்தினார் ஜெயச்சந்திரன். வாய் பேசாமல் ஜீப்பில் ஏறி உட்காரடாமாப்ல. சார், எனக்கு ஒரு வக்கீலோட பேசணும். போடான்னா மறுபடி தள்ளினார் ஜெயச்சந்திரன். பகுதி 11. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் தனசேகரனின் வீட்டுக்கு வந்தபோது இரவு மணி 2. கதவை தட்டினார். உள்ளே விளக்கு எரிந்தது. கதவு திறந்து கண்களை குறுக்கி பார்த்தான் தனசேகர். யாரு? ஆமாம் சார். என்ன விஷயமா இந்த நேரத்தில்? சொல்கிறேன். இவங்க யார்? என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஏர்போர்ட் போயிருந்தேன். சிங்கப்பூருக்கு டூர் போயிட்டு ஃப்ளைட்டில் திரும்பினேன். இவங்கள எதேச்சியாக பார்த்தேன். லாட்ஜுக்கு போகிறதா சொன்னாங்க. வேணாம்னு இங்கே அழைச்சிட்டு வந்தேன். ஜெயச்சந்திரன் விழிகளை ஓட்ட அங்கே ஓரத்தில் இருந்த 7-8 பெரிய சூட்கேஸ்களிலும் பேக்குகளிலும் கிளியரன்ஸ் கட்டிய டேக் தொங்கியது. எத்தனை மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டீங்க? 8:30 புறப்பட்டு 9:15 போனேன். இவங்களை சந்தித்தது எத்தனை மணிக்கு? போய் 10 நிமிஷத்தில் பார்த்தேன். அவங்கள எழுப்புங்க. அவங்க பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட் எல்லாம் நான் பார்க்கணும். தனசேகர் அவர்களை எழுப்பினான். பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்தினான். அவர்கள் காட்டிய பாஸ்போர்ட்டில் டிக்கெட் சரியாக இருந்தது. விசாரித்ததில் இவன் சொன்ன தகவல்கள் உறுதிப்படுத்தினார்கள். தனசேகர், நீங்கள் எதுக்காக ஏர்போர்ட் போனீங்க? என்னோட பழைய முதலாளி சுதந்திரா எனக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி அங்கே வர சொன்னார். ஆனால் அவர் வரலை. 9:30 நான் அங்கே இருக்கணும்னு சொன்னார். நாங்கள் 3 பேருமே 11 மணி வரைக்கும் அவருக்காக காத்துட்டு இருந்துட்டு அப்புறம்தான் திரும்பி வந்தோம். சுதந்திரா எப்போ உங்ககிட்ட சொன்னார்? நேற்று சுதந்திரா திடீரென்று பேசியதை, நான் அவர் மனைவியிடம் தப்பாக பேசியதை, அதற்காக அடி வாங்கி வேலையும் இழந்ததை எல்லாம் சொன்னார் தனசேகர். சார், என்னால் நம்பவே முடியலை. அந்த ஆள் அப்படியெல்லாம் இறக்கப்படுற ரகம் இல்லை. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்துட்டு போய் என்னை ஏர்போர்ட்டில் முட்டாள் மாதிரி காத்திருக்க வச்சுருக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, வந்ததும் சிகரெட் வாங்க சில்லறை தேடி ட்ராயரில் கலைச்சப்போ ஒரு லெட்டர் கிடச்சிது. சுதந்திரா ஒய்ஃபு எனக்கு எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர். சத்தியமாக அந்த அளவு எனக்கு பழக்கம் கிடையாது. நான் சும்மா சபலப்பட்டு பேசிட்டதோட சரி. இந்த லெட்டரை நேற்று வந்தப்போ ஏதோ காரணத்தோட சுதந்திரா தான் என் ட்ராயருக்குள்ளே வச்சிருக்கணும் என்றான் தனசேகர். என்ன லெட்டர் இது? தனசேகரிடம் வாங்கி படித்து பார்த்த ஜெயச்சந்திரனுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கியது. தான் கொலை செய்து அந்த சிக்கலில் தனசேகரை மாட்ட வைப்பதற்காக சுதந்திரா இறக்கப்படுபவன் போல நேற்று வந்து குழைந்து பேசி இதை வைத்துவிட்டு போயிருக்கிறான். கொலை நடக்கும்போது இவனை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி எதுவும் இல்லாமல் செய்து நினைத்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த 2 சாட்சிகள் கிடைத்து விட்டன. அது மட்டுமல்லாமல் ரொம்ப அப்பாவியாக இந்த கடிதத்தை வேறு எடுத்து என்னிடம் கொடுக்கிறான். இவன் கொலைக்காரனாக இருந்தால் முதல் காரியமாக இதை எரித்து விட்டு போயிருப்பான். சுதா கொலை செய்யப்பட்டதே இவனுக்கு தெரியவில்லை. தனசேகர், சுதா இன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்னது? துல்லியமாக உண்மையாக அதிர்ச்சி. எஸ், இந்த கொலை உங்களை சிக்க வைக்கத்தான் சுதந்திரா இத்தனை ஏற்பாடுகளும் செய்திருக்கான். கடவுளே, சத்தியமாக இப்போ நீங்கள் சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரியும் சார். நான் ஏதோ சபலப்பட்டேன், அவ்வளவுதான். கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சல் இல்லை. என்னை சந்தேகப்படாதீங்க சார், பதறினான். இல்லை, எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இல்லை. நான் சுதந்திராவை கைது செஞ்சுருக்கேன். நாளைக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறேன். அவன் தான் செய்திருக்கிறான், எனக்கு தெரியுது. கண்ணால் பார்த்த சாட்சியும் இருக்குது. போலீஸ் கஸ்டடியில் 15 நாள் வாங்கினா அவனை உண்மையை ஒப்புக்க வச்சிருவேன். இந்த கேஸில் ப்ராசிக்யூஷன் தரப்பில் உங்களை சேர்த்தாகணும். நீங்கள் கூப்பிட்டா கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அப்போது எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த லெட்டர் விஷயம் ஒன்றை தவிர இது என்கிட்டயே இருக்கட்டும், புரிஞ்சுதா என்றார் ஜெயச்சந்திரன். சென்னை மத்திய சிறைச்சாலை வாசலில் அந்த டொயோட்டோ கார் வந்து நின்றது. அதிலிருந்து 3 ஜூனியர் வக்கீல்கள் புடைசூழ இறங்கினார் கிரிமினல் லாயர் பட்டாபி. ஒல்லியாக இருந்தார், உயரமாக இருந்தார். லேசான தாடி, அசப்பில் சாருஹாசன், தலையில் ஷைனிங் வாழ்க்கை, மீசை, தலையில் நரைத்த முடிகளுக்கு
டை அடிக்கவில்லை. நெற்றியில் குங்குமம், கழுத்தில் ஒரு உத்ராட்ச கொட்டை தொங்கியது. ஜெயிலரை சந்தித்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்து 15 நாள் காவல் உத்தரவின் பேரில் விசாரணை கைதியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்த சுதந்திராவை அழைத்து வந்தார்கள். சுதந்திராவை இவர்கள் சந்தித்ததும் பட்டாபி தன் ஜூனியரிடம் கை நீட்டி அவர் மடித்து தயாராக கொடுத்த வெற்றிலை வாயில் எடுத்து நுழைத்து கொண்டு, இதோ பாரு, உன்னை கஷ்டப்பட்டு கோர்ட் கஸ்டடி வாங்கி அடி உதையிலேருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வர்றதுக்குள்ளே எவ்வளவு பாடுபட்டேன்னு உனக்கே தெரியும். பாயிண்டாக பேசலாமா என்றார். தலையசைத்தான் சுதந்திரா மௌனமாக. நான் உன் லாயர், உனக்காக வாதாட போகிறவன். என்கிட்ட பொய் ஆகாது. எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டியே நீ தான் கொலை செஞ்ச. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். போலீஸ் ஒன்றும் உன் மேலே பொய் வழக்கு ஜோடிக்கலை. அது ஜட்ஜுக்கிட்ட நான் பேசிட்டேன். நிஜம் உன் கண்ணில் இருக்குடா தம்பி என்றார். கண்ணு பார்த்துருக்குறேன். சொல்லு, முதல்ல ஏன் கொன்ன? தயங்கி எச்சில் விழுங்கினான் சுதந்திரா. டாக்டர்கிட்ட உம்முன்னு உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி வைத்தியம் பண்ணுவார்? என்னை நம்பணும். நீ என்னையும் நம்பலைன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அழகாக இருக்கிறப்போ சுதா ஏன் கொன்ன? மலேசியாவில் நான் வேலை பார்த்தப்போ டெய்ஸின்னு ஒரு பொண்ணோட பழகினேன். எனக்கு கல்யாணமானதை மறைச்சேன். ரொம்ப நெருங்கி பழகினேன். அவள் பெரிய பணக்காரி. நான் இந்தியா போயிட்டு 2 வருஷம் கழித்து மறுபடியும் மலேசியா வந்து அவளை கல்யாணம் செய்துக்கிறதா சொன்னேன். அவள் எனக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி தரதாகவும் நான் வர்ற வரைக்கும் காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கா. அவளோட நினைப்பு தான் எனக்குள்ளே அதிகம். என் எதிர்காலத்துக்கு சுதா தடை. அதனால் அவளை ஒழிக்க நினச்சேன். ஆனால் என் எண்ணம் தெரியாமல் சந்தோஷமாக கணவனாக நடந்துக்கிட்டேன். எதேச்சியாக தனசேகர் அவளை டீஸ் பண்ணின சம்பவம் நடந்தது. அதோட அடிப்படையில் படிப்படியாக திட்டம் போட்டேன். சுதந்திரா தான் போட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் மறைக்காமல் சொல்லி, ஆனால் எதேச்சியாக மாலினி என்னை பார்த்து தொலைச்சிட்டா, மாட்டிக்கிட்டேன் என்றான். சில வினாடிகள் மௌனமாக இருந்த பட்டாபி, ஒய்ஃபு தங்கச்சி மாலினிக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்ததுண்டா? எப்பயாவது நல்லா யோசனை செஞ்சு சொல்லு என்றார். ஒரு தடவை. ஆனால் அதை சொல்லவே அசிங்கமாக இருக்குது. பரவாயில்ல சொல்லு, எனக்கு உபயோகப்படலாம். ஒரு தடவை சுதா ஊரில் இல்லை. அப்போது என் வீட்டில் மாலினி தங்கியிருந்தா. அவள் குளிச்சுட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வந்தப்போ எதேச்சியாக நான் எதிரில் போய் முட்டிக்கிட்டேன். அவளை கவர்ச்சியாக பார்த்தன் வினாடியில் உள்ளே புத்தி தடுமாறி திடீர்னு அவளை கட்டிப்பிடிச்சு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டேன். பெரிய வீரனாக இருப்ப போல இருக்கே. அப்புறம் அவள் பலார்னு என்னை அரைஞ்சிட்டா. இன்னொரு தடவை இப்படி நினப்பு வச்சுக்கிட்டா அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு கத்தினா. நான் 100 தடவை சாரின்னு கெஞ்சினேன். அப்புறம் இன்னும் ஏதாவது பிரச்சனை? வேறு எதுவும் பெருசாக இல்லை சார். வெரி குட். உன் ஆஃபீஸில் நல்ல சமயம் அருணகிரி, அப்புறம் சில ஸ்டாஃப், பார்கவி மாமி, இவங்க எல்லாம் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் ஐ விட்னஸ் முக்கியமாச்சே. மாலினி சாட்சியத்தை தான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கிறேன். இப்போது பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போது லௌகீகம் பேசலாம் கண்ணா. என்னால் ஜெயிக்க முடியும்னு தோணினா தான் நான் ஒரு கேஸை தொடுவேன். உன் கேஸை தொட்டாச்சு. நிச்சயமாக நாம் ஜெயிக்கிறோம். சுதந்திரமாக வெளியில் வர்ற அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு வேண்டியது 3 லட்சம். முடியுமா? நிச்சயம் முடியும் சார். என்னை மட்டும் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிருங்க. நீங்கள் கேட்டதுக்கு மேலேயே தர்றேன். மீட்டருக்கு மேலே கேட்குற ஆட்டோ டிரைவரா நான்? கேட்டதை ஒழுங்காக கொடு, அது போதும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னை எப்படி கேட்பார், நீ எப்படி சொல்லணும்னு என் ஜூனியர் சொல்லி தருவாங்க. நான் வரட்டுமா? தைரியமாக இரு. அவன் கன்னத்தில் தட்டி புறப்பட்டார். பகுதி 12. கோர்ட் வளாகத்திற்குள் இருக்கும் அந்த செஷன்ஸ் நீதிபதி வந்ததும் நடந்த நடவடிக்கைகளை எல்லாம் தாண்டி நேராக நமது சுதா கொலை வழக்கிற்கு வந்தோமே என்றால், யுவர் ஆனர் என்றார் நெற்றியில் விபூதி வைத்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜகன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதந்திராவிற்கு சில மாதங்களாக தன் மனைவி சுதா மேல் சந்தேகம். இந்த சந்தேகத்தை தனக்குள்ளேயே வளர்த்து கொண்டு அவளை கொலை செய்ய தீர்மானித்த அவர் இதில் தான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில தகிடுதத்தங்களையும் முன்னேற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் கொலை செய்யும் போது சுதாவின் தங்கை மாலினி கொலையை கண்ணால் பார்த்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் உரிய நடவடிக்கைகள் எடுத்து சுதந்திராவை கைது செய்துள்ளார். சுதந்திரா தான் இந்த கொலையை செய்தார் என்பதை தகுந்த சான்றுகள் மற்றும் சாட்சி விசாரணைகளோடு நிரூபிக்க அரசின் தரப்பு தயாராக இருக்கிறது என்றார். டிஃபென்ஸ் லாயர் பட்டாபி எழுந்து, யுவர் ஆனர், ஐ ஹாவ் ஒன்லி ஒன் வெர்ஷன். திஸ் இஸ் பியூர்லி அ ஃபேப்ரிகேட்டட் கேஸ். அக்யூஸ்டு சுதந்திரா குற்றம் செய்யாதவர்னு நான் நிரூபிக்க தயார் என்றார். நீதிபதி ஓரமாக கை கட்டி 2 போலீஸ்காரர்களுக்கு நடுவில் நின்ற சுதந்திராவை ஒரு தரம் பார்த்தார். விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தாங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா சுதந்திரா என்றார். யுவர் ஆனர், என் மனைவி சுதாவை நான் ரொம்பவும் நேசித்தேன். நான் அவளை சந்தேகப்படவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. ஓகே தென்
லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஹிம் என்றார் நீதிபதி. விசாரணை கூண்டில் சுதந்திரா ஏற்றப்பட்டான். பார்வையாளர் பகுதியில் மாலினியும் ஓரமாக ஒரு பெஞ்சில் இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரனும் அமர்ந்திருந்தார்கள். ஜெகன் சுதந்திராவையும் விசாரிக்க துவங்கினார். பெயர் மற்றும் அவன் செய்யும் தொழில், கல்யாணமான வருடம் போன்ற தகவல் கேள்விகளாக தாண்டியதும், உங்கள் மனைவி சுதா மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதில்லையா? இல்லை என்றார் சுதந்திரா. நீங்கள் பக்கத்து வீட்டு மாமியிடம் கோவிலில் சந்தித்து பேசியதுண்டா? ஒரு முறை சந்தித்தேன், எதேச்சையா. அப்போது சுதா மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, கிடையவே கிடையாது. சும்மா சந்தித்தப்போ சிரிச்சுக்கிட்டு விலகிட்டோம். நானும் எதுவும் பேசலை, அவங்களும் எதுவும் பேசலை. பொய் யுவர் ஆனர். இவர் தன் மனைவி மேல் தனக்கு சந்தேகம் இருப்பதாக பார்கவி மாமியிடம் சொல்லியிருக்கிறார். அவர் அதை தன் சாட்சி விசாரணையில் தெரிவிப்பார். சரி, சம்பவம் நடந்தது, அதாவது கொலை நடந்தது எத்தனை மணிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ராத்திரி 9:30 மணிக்கு. எப்படி தெரியும்? இன்ஸ்பெக்டர் சொன்னார். நீங்கள் சுதாவோட போராடினப்போ உங்கள் மச்சினிச்சி மாலினி பார்த்ததை நீங்கள் கவனிச்சிங்களா? வேடிக்கையாக இருக்குது. கொலை நடந்தப்போ நான் என் ஆஃபீஸில் இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். என் ஸ்டேட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்சப்போ ஆஃபீஸ்லேருந்து பேசியிருக்கேன். வீட்டுக்கு அவர் வர சொல்லி வந்து பார்த்தப்போ தான் சுதா கொலை செய்யப்பட்டதே தெரியும். இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு உங்களோட ஆஃபீஸ் நம்பரில் பேசினார்? 10:15 இருக்கும். எத்தனை மணிலேருந்து நீங்கள் ஆஃபீஸில் இருந்ததாக சொல்கிறீங்க? காலையில் 10 மணிலேருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்ச ராத்திரி 10:15 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்களா? 5 மணி வரைக்கும் நானும் மற்ற எல்லா ஸ்டாஃபும் இருந்தோம். அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் என்னோடய அக்கௌண்டன்ட் நல்லசாமி இருந்தார். 2 பேரும் தான் கணக்கிட்ட டேலி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்சப்போ நல்லசாமி உங்களோட இருந்தாரா? இல்லை, அவள் 8:45க்கு வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். அப்போது 8:45க்கு அப்புறம் 10:15 வரைக்கும் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து வேலை பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். நடுவில் எங்கேயும் போகலையா? ஒரு தடவை பாத்ரூமுக்கு தான் போனேன். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வழக்கமாக எதில் போவீங்க வருவீங்க? என்னோடய காரில். எவ்வளவு நேரமாகும் போக? டிராஃபிக் பொறுத்தது. அது டிராஃபிக் அதிகமாக இருந்தால் எவ்வளவு நேரமாகும்? 30 நிமிஷம் ஆகும். டிராஃபிக் கம்மியாக இருந்தால் எவ்வளவு நேரம் ஆகும்? 25 நிமிஷம் ஆகும். ஒரு தடவை போயிட்டு வரணும்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். ஆமாம். 8:45க்கும் 10:15க்கும் நடுவில் அந்த 1 மணி நேரம் தாராளமாக இருக்குதா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் ட்ரைனிங் டு கன்ஃபியூஸ் த அக்யூஸ்ட். நடுவில் 1 மணி நேரம் இருப்பதாலேயே அவர் வந்து கொலையை செய்தார் என்று சொல்லிவிட முடியுமா என்றார் பட்டாபி. யுவர் ஆனர், சுதந்திரா 8:45க்கு ஆஃபீஸில் இருந்ததை நல்லசாமி சொல்வார். 10:15க்கு இருந்ததை இன்ஸ்பெக்டரே சொல்வார். நடுவில் 1.5 மணி நேரம் அவர் எங்கே தனியாக இருந்ததை நிரூபிக்க முடியுமா? முடியும். வாட்ச்மேன் அருணகிரி சொல்வார். அருணகிரி வாக்குமூலத்தை நண்பர் மறுபடி பார்க்க வேண்டும் என்று கோருகிறேன். சுதந்திராவின் கார் காலையிலிருந்து அங்கே இருந்ததை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 10 மணிக்கு மேல் அவரை டீ வாங்கி வர சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவரின் வாக்குமூலத்தில் 8:45 10:15க்குள் சுதந்திராவை அவரின் அலுவலகத்திற்குள் வைத்து பார்த்ததாக குறிப்பு இல்லை. வாக்குமூலத்தில் குறிப்பிடாத எதையாவது அவர் சாட்சி விசாரணையில் தெரிவிப்பதென்றால் அதை பொய் என்று குறுக்கு விசாரணையில் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் யுவர் ஆனர். தென் அப்ஜெக்ஷன் ஓவர் ப்ராஸ்டியூட் என்றார் நீதிபதி. மீண்டும் சுதந்திராவிடம் வந்தார் ஜெகன். உங்களுக்கு தனசேகரை தெரியுமா? தெரியும். என் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். அவரோட தவறான நடவடிக்கை காரணமாக அவரை வேலையை விட்டு நீக்கிட்டேன். அப்படி என்ன செஞ்சார் அவர்? என் ஒய்ஃபு சுதா கிட்ட தப்பாக பேசினதோட அவளை பற்றி ஆஃபீஸில் மற்றவங்க கிட்ட தப்பாக பேசினார். உங்கள் மனைவி கிட்ட அவர் என்ன தப்பாக பேசினார்? தயங்கினான் சுதந்திரா. இங்கே நீங்கள் சொல்லித்தான் ஆகணும், சொல்லுங்கள். அடுத்த வாரம் முதலாளி ஊருக்கு போகிறார். அப்போது துணைக்கு நான் வந்து இருக்கட்டுமான்னு கேட்டான். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஒய்ஃபு சுதா சொன்னான். சரி, ஆஃபீஸில் என்ன தப்பாக பேசினார் தனசேகர்? நான் வெளிநாடு போயிருந்தப்போ என் மனைவி ஒழுங்காக இருந்திருக்க முடியாதுன்னும் அவள் ஒரு மாதிரி பார்க்கிறதாகவும் சில ஸ்டாஃப்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். அது எப்படி தெரிஞ்சுது? பியூன் தங்கப்பனை விசாரித்தப்போ சொன்னான். தனசேகர் ஆஃபீஸில் சொன்ன விஷயத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதா? இல்லை. காரணம் இல்லாமல் தனசேகர் ஏன் அப்படி சொல்லணும்? ஒருவேளை சுதா ஏதாச்சும் சொல்லியிருக்கலாமோன்னு கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் உங்களுக்கு மனசில் வந்து போகலையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சந்தேகப்படவில்லை என்று என் கட்சிக்காரர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் விரும்பும் ஒரு பதிலை அவரை சொல்ல வைக்க வற்புறுத்தும் கேள்விகளாக கேட்டு குழப்புகிறார் என்றார் பட்டாபி. நேரடியான கேள்விகளை மட்டும் கேளுங்கள் என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், நாம் எல்லாருமே மனித பிறவிகள். சந்தேகப்படுவது மனித நேயம். எதையும் யாரையும் கொஞ்சமாவது என்மேல் பாசம் இருக்கா என்று பெற்ற அம்மாவையே நாம் சந்தேகத்தோடு கேட்பதுண்டு இல்லையா? இளம் வயது அழகான மனைவி பற்றி ஒருவன் தப்பாக பேசினால் கோபம் வரும். அதே சமயத்தில் லேசான சந்தேகம் எட்டி பார்க்காமல் இருக்க வாய்ப்பில்லை. சந்தேகம் ஏற்பட்டு அதை நம்பிக்கை என்பது விழுங்கியிருக்கலாம். சந்தேகமே இல்லை என்றால் அது மிகையான ஸ்டேட்மெண்ட்.
வாட் டு யூ மீன்? வாட் டு ஸ்ட்ரெஸ் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? சுதந்திராவுக்கு தன் மனைவியின் நடத்தையின் மேல் சந்தேகம் ஏற்பட்டு அது வளர்ந்து கொலையில் முடிந்தது என்பது தானே என் கட்சியின் அடிப்படை வாதம். பட்டாபி மீண்டும் எழுது. அதைத்தான் நான் மீண்டும் மறுக்கிறேன். சட்டத்தில் யூகங்களுக்கு இடமில்லை. மனதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம் என்று யூகம் சொல்வதாய் இருந்தால் நாம் வாதங்களை தொடராமல் மரத்தடி கிளிஜோசியரிடம் போய் சுதந்திரா குற்றவாளியா இல்லையா என்று கேட்டு தீர்மானிக்க வேண்டியதுதான். அவர் தன் மனைவியை சந்தேகப்பட்டார் என்பதற்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் ஏதாவது உண்டா? இல்லை, ஆனால் சாட்சி உண்டு. பார்கவி மாமி. பார்கவி மாமியை விசாரிக்கும்போது அந்த சாட்சியின் தரம் பற்றி நான் நீதிபதி அவர்களுக்கு உணர்த்துகிறேன் என்று அமர்ந்தார் பட்டாபி. மீண்டும் சுதந்திராவிடம் வந்த ஜெகன், ஆஃபீஸில் இருந்ததான் சொல்கிறேன், நீங்கள் அதை உங்கள் மனைவிக்கு முன்கூட்டி தெரிவிச்சிருக்கீங்களா? 9:15 நான் பக்கத்து வீட்டு பார்கவி மாமிக்கு ஃபோன் செஞ்சு நான் வர 12:30 மணி ஆகும்னு சுதா கிட்ட சொல்ல சொன்னேன். ஃபோன் செய்ய சரியாக ₹1 சில்லறை வச்சுருந்தீங்களா, இல்லை பக்கத்தில் கடையில் மாற்றுனீங்களா? ஞாபகம் பண்ணி சொல்லுங்கள். என்கிட்டயே என்றவன் நிறுத்தினான். கமா, உங்ககிட்டயே? என்கிட்டயே ஃபோன் இருக்கிறப்போ எதுக்கு காசு? பப்ளிக் பூத்தில் பேசுகிறதா இருந்தால் தானே காசு தேவைப்படும். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற பப்ளிக் பூத்துலேருந்து மாமிக்கு ஃபோன் செஞ்சீங்க. இல்லை, என் ஆஃபீஸ்லேருந்து தான் செஞ்சேன். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து செஞ்சப்போ நல்லசாமி கூட இருந்தாரா? இல்லை, ஆஃபீஸ்லேருந்து தான் செஞ்சீங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஆஃபீஸ்லேருந்து செய்யலைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று திருப்பி கேட்டான் சுதந்திரா. அதான் வேணும். நோட் திஸ் யுவர் ஆனர். நான் ஆஃபீஸ்லேருந்து பண்ணலை, ஆனால் உங்களால் அதை நிரூபிக்க முடியாது. இதானே இவர் சொன்னதுக்கு அர்த்தம்? ஐ ஹாவ் டு அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இதுக்கு பேர் இன்ட்ராபிரேஷன். நம் சௌகரியத்திற்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டால் எப்படி? கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவன் நான் வச்சுக்கலாம். ஒரு பக்திமான் கிட்டே கடவுள் இருக்காரான்னு நிரூபிக்க பார்க்கலாம்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இல்லாத ஒன்றை உன்னால் நிரூபிக்க முடியாதுப்பான்னு என்னோட நம்பிக்கையில் அடிப்படையில் சேலஞ்ச் பண்ணுறதா அர்த்தம். அந்த மாதிரி தான் என் கட்சிக்காரர் சொன்னதும். ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் குவைட் லாஜிக்கல் ப்ராசிக்யூட்டர். த அப்ஜெக்ஷன் இஸ் ஸ்டாண்டர்ட். மேற்கொண்டு கேளுங்கள் என்றார் நீதிபதி. பெருமூச்சு விட்ட ஜெகன், சுதந்திரா, சரி, நீங்கள் ஃபோன் செஞ்சீங்க பார்கவி மாமிக்கு. எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? 9:15. ஏன் குறிப்பாக அந்த நேரத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க? ஃபோன் என் வீட்டில் இல்லை, அடுத்த வீட்டில் தொந்தரவு பண்ணுறப்போ இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணலாமான்னு பார்த்து நான் செய்வேன். அதனால் மணி பார்த்துட்டு இன்னும் மாமி தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு ஃபோன் செஞ்சேன். அதனால் மனசில் பதிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்ல சொன்னீங்க, சரி. மாமி அந்த தகவலை சுதா கிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அது? விழித்தான் சுதந்திரா. தவறிவிட்டோம் என்று புரிந்தது. சொல்லுங்கள், எப்படி தெரியும்? அவங்க போய் சொன்னதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? இல்லை, அதை எப்படி பார்க்க முடியும்? பின்ன எப்படி தெரியும்? நீங்கள் வந்தப்போ சுதா பிணமாயிட்டா. அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் விசாரணைக்கு வந்தீங்க. நடுவில் மாமியை பார்த்து கேட்டிங்களா? இல்லை, அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். யுவர் ப்ளீஸ் நோட் திஸ் யுவர் ஆனர். முதலில் சொல்லியதாக என்று அவர் இப்போது சொல்லியிருப்பாங்கன்னு என்கிறார். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகம். நீதிபதி குறித்து கொள்ள பட்டாபி சுதந்திராவை ஒரு முறை முறைத்து தன் ஜூனியரிடம் சொதப்பிட்டான் என்றார். மிஸ்டர் பட்டாபி, இதில் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? என் கட்சிக்காரருக்கு டங் ஸ்லிப்பு. இது எல்லோருக்கும் சகஜமாக ஏற்படுவது தான். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது எப்படி நண்பரே நம் சௌகரியத்துக்கு எடுத்துக்கொள்கிறது? அவர் இந்த கொலையை செய்யலைன்னு சொல்கிறதையும் டங்கிள் ஸ்லிப்புன்னு எடுத்துக்க முடியுமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார் ஜெகன். பகுதி 13. பார்கவி மாமி விசாரணை கூண்டுக்குள் சற்றே நடுக்கத்துடன் நின்று கொண்டிருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜெகன் அவரிடம் வந்தார். உங்களுக்கு சுதந்திரா சுதா தம்பதியை எத்தனை நாளாக தெரியும்? அவங்க அந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து தெரியும். சுதா உங்களோட பிரியமாக பழகினாளா? மாமின்னு பிரியமாக பழகுவா. சுதா பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தா. சிரித்து பேசுவா, அன்பு காட்டுவா. சமீப காலமாக தான் அவளோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கலை. அப்படி என்ன செஞ்சாங்க? சுதாவோட கேரக்டர் சரியில்லைங்க. தன் புருஷனுக்கு துரோகம் செய்கிறான்னு நான் சந்தேகப்பட்டேன். அதே சந்தேகத்தை அவள் புருஷன் சுதந்திராவும் என்கிட்ட சொன்னார். முதல்ல நீங்கள் எதனால் சந்தேகப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள். பார்கவி மாமி டெலிஃபோன் சம்பவத்தையும் ரயிலில் ஒரு உருவம் காம்பவுண்ட் தாண்டி குதித்ததையும் விவரித்தார். யுவர் ஆனர், இவரின் வீடும் சுதந்திராவின் வீடும் அடுத்தடுத்த வீடுகள். சுதந்திராவின் வீட்டு சுவர் வலதுபுறம் இவர் வீடு, இடதுபுறம் காலிமனை, பின்புறம் காலிமனை. 2 வீடுகளின் அமைப்பை விளக்கும் சில புகைப்படங்கள் ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸுக்காக கொடுத்துள்ளோம். அதை கணம் நீதிபதி அவர்கள் பார்க்கவே கோருகிறேன்.
கிளார்க் எடுத்து கொடுக்க நீதிபதி அந்த வர்ண புகைப்படங்களை பார்த்தார். சுதந்திராவின் வீடு 4 திசைகளில் இருந்தும் எடுக்கப்பட்டிருந்தது. எது சுதந்திராவின் வீடு, எது மாமியின் வீடு என்று அம்புக்குறி போட்டு எழுதப்பட்டிருந்தது. இப்போது இவர் சொன்ன சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இரவில் யாருக்கும் தெரியாமல் சுதாவின் வீட்டிற்கு வர நினைக்கும் ஒரு நபர் பாதுகாப்பான மற்ற 3 பகுதிகளையும் தேர்ந்தெடுத்திருப்பானா, அல்லது வரிசையாக தொட்டிகள் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அற்ற பலர் பார்ப்பது விடக்கூட இவர் வீட்டு காம்பவுண்ட் வழியை தேர்ந்தெடுப்பானா என்றார் ஜெகன். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றார் நீதிபதி. அதுவும் சரியாக, இவர் படுத்திருக்கும் இடத்தின் அருகில் இவர் பார்க்கும்படியாக சுவரேறி குதித்திருப்பாரா? இவரை விழிக்க வைப்பதற்காகவோ அல்லது தொட்டியை தட்டிவிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இவரின் மேல் சந்தேகத்தை விதைப்பதற்காக சுதந்திராவே செய்த ஏற்பாடுகள். அப்ஜெக்ஷன் யுவரானர். பக்கத்து வீட்டு நபர் மனதில் தன் மனைவி பற்றி சந்தேகம் ஏற்படுவதால் என் கட்சிக்காரருக்கு என்ன லாபம் என்று எழுந்தார் பட்டாபி. இருக்கிறது யுவரானர். சுதந்திராவுக்கு தன் மனைவியை கொலை செய்வது மட்டும் நோக்கமல்ல, அந்த கொலை பழியை வேறு ஒருவர் மேல் சுமத்துவதும் நினைத்தார். ஆஃபீஸ் ஸ்டாஃப் தனசேகர் தோதாக மாட்டியுள்ளார். அவருக்கும் தன் மனைவிக்கும் தொடர்பு இருப்பதாக மற்றவர்களை நம்ப வைக்க நினைத்து முதல் கட்டமாக இவரை தேர்ந்தெடுத்து டெலிஃபோன் வேண்டுமென்றே குரல் மாற்றி தனசேகர் என்று சொல்லி, ஆனால் தன் மனைவியிடம் இயல்பாக பேசிவிட்டு பிறகு மறுபடி ஃபோன் செய்து இப்போது தான் ஃபோன் செய்வதாக சொல்லியுள்ளார். நினைத்தபடி பார்கவி மாமி மனதில் சந்தேக நெருப்பு விழுந்தது. அதை விசுறும் 2ஆம் கட்டமாக சுவரேறி குதித்த நாடகம். 3வது கட்டமாக கோவிலில் சந்தித்து தனக்கே தன் மனைவி மேல் சந்தேகம் இருப்பதாக பரிதாபமாக சொல்லியுள்ளார். சம்பவ தினத்திற்கு முதல் நாள் தனசேகரை சந்தித்து பேசி பொய் காரணம் சொல்லி அவரை மறுநாள் திட்டமிட்ட நேரத்தில் வெளியே புறப்பட வைத்து அலுவலகத்தில் வேலை இருப்பதாக எல்லோரிடமும் பாவலா செய்து நடுவில் 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து கொலை செய்துவிட்டு மறுபடி திரும்பி ஆஃபீஸ்க்கு போய்விட்டார். இதில் இவர் எதிர்பார்க்காத 2 சம்பவங்கள் நடந்துவிட்டன. ஒன்று, பழிவிட வைக்க தனசேகர் குற்றம் நிகழ்ந்தபோது ஏர்போர்ட்டில் இருந்ததற்கான சரியான அலிபி வைத்திருப்பது. 2, கொலையை மாலினி கண்ணால் பார்த்துவிட்டது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் யுவரானர். நண்பர் இப்படி இருக்கலாம் என்றுதான் நினைப்பதை எல்லாம் சொல்வதில் அர்த்தமில்லை. நிரூபிக்க வேண்டும். அவரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு ஆதாரம் தேவை. பார்கவி மாமியிடம் 2 விதமாக ஃபோனில் பேசி சந்தேகத்தை விதைத்தார். சுதந்திரா என்பதற்கு ஆதாரம் உண்டா? சுவரேறி அவரே குறித்தாகவோ அல்லது ஆள் வைத்து நடத்தியதாகவோ நிரூபிக்கப் போகிறாரா நண்பர்? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், கட்சி விசாரணையின் மூலமாக நீங்கள் ஸ்தாபிக்க விரும்புவதை ஸ்தாபியுங்கள் என்றார் நீதிபதி. கோயிலில் சந்திச்சதா சொன்னீங்களே, அப்போது சுதந்திரா உங்ககிட்ட என்ன சொன்னார்? உங்களை என் அம்மா மாதிரி நினச்சி என் கவலையை சொல்கிறேன். சுதா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவள் எனக்கு துரோகம் செய்கிறான்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கும் சமீபத்தில் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மனசு விட்டு பேசு தம்பின்னு சொன்னேன். அப்படித்தான் பேச போகிறேன். ஒத்து வரலைன்னா டைவர்ஸ் செய்ய வேண்டியதான்னு சொன்னார். சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு சுதாவுக்கு தகவல் சொல்ல சொல்லி உங்களுக்கு சுதந்திரா ஃபோன் செஞ்சாரா? ஆமாம். அப்போது எத்தனை மணி இருக்கும்? 9:15 சார். எப்படி சரியாக சொல்கிறீங்க? ஃபோனில் அவர் இந்த ராத்திரி 10 மணியில் உங்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சொன்னார். 10 மணியாக ஆயிடுச்சுன்னு நான் கடிகாரத்தை பார்த்தேன். மணி 9:15. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சுதந்திரா அபாரமான கிரிமினல் பிரெயின் உள்ளவர். இவர் மனதில் ஃபோன் வந்த நேரத்தை பற்றி வைப்பதற்காகவே 10 மணி என்று பொய் சொல்லியுள்ளார். சுதந்திரா தன் விசாரணையில் இரவு நேரம் தொந்தரவு செய்கிறோமே என்று நேரம் பார்த்து கொண்டு ஃபோன் செய்ததை குறிப்பிட்டுள்ளதை மறக்க வேண்டாம். 2க்கும் உள்ள முரண்பாட்டை பாருங்கள். 9:15 என்று கடிகாரத்தில் பார்க்கும் ஒருவர் ஃபோனில் 10 மணி என்று அபத்தமாக சொல்வானா? பட்டாபி எழுந்து சிரித்து, ஒவ்வொரு வார்த்தைக்கும் புதைபொருள் ஆராய்ச்சி நடத்தினால் எப்படி? சாதாரணமாக நாம் பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம்? நேற்று மாலை 6:30 இருக்கும், என் மாமா ஊரில் இருந்து வந்தார் என்று சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் சுதந்திரா மாமியிடம் சொன்னதும் என்றார். நடந்து முடிந்த நிகழ்ச்சியை மறுநாள் சொல்லும்போது அப்படி சொல்லலாம். நேரம் பார்த்துவிட்டு உடனே பேசும்போது குத்து மதிப்பாக பேசுவோமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார். மிஸ்டர் பட்டாபி, நீங்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். பட்டாபி அருகில் வந்து நின்றார். ஃபோனில் தனசேகரன்னு குறிப்பிட்டதாக சொன்னீங்க, அப்புறம் சுதந்திரா பேசினதா சொன்னீங்க. தனசேகரன்னு சொன்ன குரல் சுதந்திராவோட குரலா? இல்லை, வேற குரல். வெரி குட். காம்பவுண்ட் வழியாக குதித்த உருவம் சுதந்திரா மாதிரி இருந்ததா? இல்லை. கோயிலில் சந்திச்சிங்க சரி, ஆனால் எதுவும் பேசலை. பேசினதா சொல்ல சொல்லி போலீஸ் உங்களை வற்புறுத்தினாங்க, அதானே உண்மை? இல்லைங்க, நிஜமாகவே நாங்கள் பேசினோம். அதுக்கு முன்னாடி சுதந்திரா வேற எப்போதாவது மனம் விட்டு உங்கள் கூட பேசியிருக்காரா? இல்லை.
நீங்கள் உங்கள் அந்தரங்கமான பிரச்சனையை அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லை யுவர் ஆனர். இவரோ பக்கத்து வீட்டுக்காரர். அவ்வப்போது சந்திக்கும்போது சிரிக்கும் அளவு மட்டும் சுதந்திராவுக்கு பழக்கமும் அறிமுகமும். அப்படி இருக்க இவரிடம் மனைவியை சந்தேகப்படுவதாக சொல்வார் என்பது நம்ப முடிகிறதா? மனைவியை சந்தேகப்படுவது எவ்வளவு பெரிய அந்தரங்கமான விஷயம். அதை 3ஆம் நபரிடம் சொல்ல அவருக்கு என்ன பைத்தியமா? யுவர் ஆனர் என்று எழுந்தார் ஜெகன். அதுதான் சுதந்திராவின் சாமர்த்தியம் என்று நான் சொல்கிறேன். மனைவியை கொலை செய்ய திட்டம் வைத்திருக்கும் இவன் இப்படி பக்கத்து வீட்டுக்காரரிடம் சொல்வானா? பைத்தியக்காரத்தனமாக இல்லை? ப்ராசிக்யூட்டர், டிஃபென்ஸ் லாயர் சொல்வதில் சென்ஸ் இருக்கிறதே. மனைவியை சந்தேகப்பட்டதுதான் கொலைக்கு மோட்டிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். திட்டம் போட்டு செயல்படும் சாமர்த்தியசாலி என்று சுதந்திராவை வர்ணிக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர் சந்தேகப்படுவது பக்கத்து வீட்டுக்கார பெண்ணிடம், அதுவும் அதிக அறிமுகமில்லாதவரிடம் சொல்வாரா என்ன என்றார் நீதிபதி. ஜெகன் பதில் இல்லாமல் தவிக்க தேங்க்யூ யுவர் ஆனர் என்று அமர்ந்தார் பட்டாபி சற்றே பெருமிதத்துடன். பகுதி 14. அடுத்து தனசேகரை விசாரித்த போதும் பட்டாபி இந்த கோணத்தில் கேள்வி கேட்டார். யுவர் ஆனர், தனசேகருக்கு சுதந்திரா மேற் பரிபூரண கோபம் இருக்க சாத்தியம் இருக்கிறது. அலுவலகத்தில் அத்தனை பேர் முன்பாக அடிவாங்கி வேலையும் இழந்திருக்கிறார். அப்படி இருக்க இந்த வழக்கில் சுதந்திரா கைது செய்யப்பட்டதும் அவரை பழிவாங்கும் உணர்வோடு அவர் பெயர் பொய் சாட்சி சொல்கிறார் என்று குற்றம் சாட்ட இடம் இருக்கிறது. சுதந்திரா இவரை தேடி வந்தாராம், இறக்கப்பட்டாராம், வேலை வாங்கி தருவதாக சொன்னாராம். அதற்காக மறுநாள் ஏர்போர்ட் வந்து சந்திக்க சொன்னாராம். எதையாவது நம்ப முடிகிறதா? தன் மனைவியை பற்றி கேவலமாக பேசியவனை, ஆஃபீஸில் அடித்து வேலையை விட்டு நீக்கி விட்டவனை எவனாவது தேடி போவானா? இரக்கம் காட்டுவானா? பொருந்துகிறதா? ஜெகன் எழுந்து தனசேகர் மேல் பழிவிட வேண்டும் என்பதற்காக இயல்புக்கு விரோதமாக சுதந்திரா செயல்பட்டார் என்பதே என் வாதம் என்றார். யுவர் ஆனர், இந்த வழக்கில் தனசேகர் முக்கியமாக அடிபடுகிறார். கவனியுங்கள். ஆஃபீஸில் அடி வாங்கினதையோ அவர் சுதா பற்றி தவறாக பேசினதையோ இங்கே அவர் மறுக்கவில்லை. பார்கவி மாமி தனக்கு வந்த ஃபோனில் தனசேகர் பேசியதாகவும் தனசேகரிடம் சுதா சிரித்து பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அப்படி தான் ஃபோன் எதுவும் செய்யவில்லை என்று தனசேகர் சொல்கிறார். தனசேகர் சொல்வதெல்லாம் பொய் என்று பார்த்தால் சுதாவை பழிவாங்குவதற்காக சரியான மோட்டிவ் இவருக்கு இருக்கும் பட்சத்தில் இவரை போலீசார் நேர்மையாக விசாரித்தார்களா? நேர்மையாக இவர் வீட்டை சோதனை போட்டு ஏதாவது தடயம் தேடினார்களா? யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் தனது சாட்சியத்தில் தனசேகரை விசாரித்ததையும் அவர் ஏர்போர்ட்டில் இருந்ததற்கு சாட்சி இருந்ததையும் தெளிவாக குறிப்பிட்டார். மோட்டிவ் இருப்பதாலேயே ஒருவரை குற்றவாளியாக பார்க்க முடியுமா? நண்பர் வழக்கை தயவு செய்து திசை திருப்ப வேண்டாம். சுதந்திரா கொலை செய்தாரா இல்லையா என்பதுதான் இப்பொழுது வழக்கு என்றார் ஜெகன். இல்லை, சுதந்திரா கொலை செய்யவில்லை. தனசேகர் பொய் சாட்சி சொல்கிறார் என்பதுதான் என் கருத்து. தட்ஸ் ஆல் வித் ஹிம் யுவர் ஆனர் என்று அமர்ந்து கொண்டார் பட்டாபி. உணவு இடைவேளை அறிவிக்கப்பட்டது. கோர்ட்டுக்கு வெளியே ஜெகன், இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன், மாலினி மூவரும் கூடி நின்றார்கள். என்ன சார், வழக்கு எப்படி போகுது என்றால் மாலினி. எதுவும் சொல்ல முடியல. ஜட்ஜு 2 பக்கமும் பாயிண்ட்ஸ் குறிச்சுக்கிறார். அடுத்தது உன்னைத்தாம்மா விசாரிக்க போகிறோம். தைரியமாக சொல்லு. கண்ணால் பார்த்த நேரடி சாட்சி நீ. உன்னைத்தான் நான் பெருசாக நினச்சிட்ருக்கேன் என்றார் ஜெகன். ஐ விட்னஸை வச்சுக்கிட்டும் கேஸ் ஜெயிக்குமான்னு கவலைப்படுறீங்களே என்றார் இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன். நம்ம சைடில் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது ஜெயச்சந்திரன், அதனால் கவலையாக இருக்குது. சுதந்திரா தன் மனைவியை சந்தேகப்பட்டு அந்த சந்தேகம் மனசில் வளர்ந்ததால் கொலை செஞ்சாருன்னு மோட்டிவ் சொல்கிறோம் நாம். ஜட்ஜ் அதில் நம்பிக்கைப்பட்ட மாதிரி தெரியலை. மற்றதை ஒத்துக்கிட்டாலும் மோட்டிவ் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறாருன்னு நல்லா புரியுது. அவருக்கு புரியறது என்ன? நமக்கே அதில் சந்தேகம் உண்டு. ஏன் கொலை செஞ்சான்? காரணம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு ஏதோ மோட்டிவ் இருக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க தவறிட்டீங்க. அதனால தான் எனக்கு தவிப்பாக இருக்குது என்றார் ஜெகன். காரணம் உறுதியாக இல்லைன்னா கண்ணால் பார்த்து சாட்சி சொல்கிறதையே கூட நம்ப மாட்டேங்களா சார் என்றாள் மாலினி. அது எதிர்கட்சி வக்கீல் எப்படி வாதாடுறாருங்கிறத பொறுத்து. நீயும் பொய் சாட்சி சொல்கிறேன்னு லாஜிக்காக வாதம் செஞ்சால் ஜட்ஜ் கூட யோசிப்பார். நான் ஏன் பொய் சாட்சி சொல்லணும்? துடித்து போய் கேட்டாள் மாலினி. பதறாதேம்மா. எப்படி சார், என் கண்ணு முன்னால் கொலை நடந்திருக்கு. நீங்கள் என்னடானா சுதந்திராவுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகமாக பேசுகிறீங்க என்றால் ஆவேசமாக. என்னம்மா பண்ணுறது, நேரில் பார்த்தும் கேஸ் வீக்காக இருக்கே, மோட்டிவ் சரியில்லையே. எதிர்கட்சி வக்கீல் பொய் சொல்கிறானே கூசாமல். அப்போது நாமும் பொய் சொல்ல வேண்டியது தான். உணர்ச்சி வசப்படாதேம்மா. பொருத்தமாக சொல்லி பொய்யை உண்மையாக்குற இடம்தான் கோர்ட்டு. ஒரு கத்தியால் கொன்னிருந்தாலாவது கைரேகை விஷயத்தில் மாட்டுவான். தலையில அழுத்தி கொன்னுட்டான். சார், என்னை வளர்த்து படிக்க வச்சு தாய்க்கு தாயாக இருந்து கவனித்தது என் அக்கா சார். அவள் துடிச்சு செத்ததை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன்.
அப்படி இருக்க ஏதேதோ திறமையான வாதங்களால் அந்த பாவி தண்டனையிலேருந்து தப்பக்கூடாது சார். தப்பினா அது நீதிக்கே அவமானம் என்றாள் மாலினி. வாமா, நேரமாயிடுச்சு என்றார் ஜெகன். நடந்தார்கள். உங்கள் பேரு என்றார் ஜெகன். மாலினி என்றால் கட்சி கூண்டில் நின்ற மாலினி. என்ன பண்ணுறீங்க? எத்ராஜ் காலேஜில் படிச்சிட்ருக்கேன். எங்கே தங்கியிருக்கீங்க? காலேஜ் ஹாஸ்டலில். உங்கள் அக்கா சுதா கொலை செய்யப்பட்ட தினம் என்ன நடந்தது? 2 நாள் லீவு இருந்ததால் ஹாஸ்டல்லேருந்து அக்கா வீட்டுக்கு புறப்பட்டு வந்தேன். எதில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்தேன். அப்போ மணி என்ன இருக்கும்? ராத்திரி 9:30 மணி இருக்கும். சரி, சொல்லுங்கள். வீட்டு கதவை 2 தடவை தட்டினேன், பதில் இல்லை. வாசலில் கார் இல்லாதால் அக்காவோட புருஷன் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து திரும்பலைன்னு புரிஞ்சுது. அக்கா தன் ரூமில் தூங்கி போயிருக்கலாம்னு நினச்சி வீட்டோட சைடு பகுதியில் நடந்து அக்காவோட பெட்ரூம் ஜன்னலுக்கு வந்து எட்டி பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன். உள்ளே என்ன பார்த்தீங்க? அக்காவோட முகத்தில் தலையணையை அழுத்தி சுதந்திரா அவளை துடிக்க துடிக்க கொலை செஞ்சான். அக்கா தலை தொங்கிடுச்சு. எனக்கு அதிர்ச்சியில் மூச்சே நின்றுடுச்சு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டமாக ஓடி போய் தகவல் சொன்னேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார் ஜெகன். யூ மே கிராஸ் எக்ஸாமின் ஹியர் என்றார் நீதிபதி. பட்டாபி எழுந்து அவள் அருகில் வந்தார். மாலினி, நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து வந்தீங்க, கதவை தட்டினீங்க, திறக்கலை. வீட்டுக்கு பின்பக்கம் வந்தீங்க, திறந்துருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா உங்கள் அக்கா கொலை செய்யப்பட்டு கிடந்தா. உடனே நீங்கள் ஓடி ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. அக்காவை சுதந்திரா கொலை செஞ்சதை கண்ணால் பார்த்ததா பொய் புகார் கொடுத்தீங்கன்னு நான் சொல்கிறேன். நோ, நான் கொலையே கண்ணால் பார்த்தேன். இல்லை, பார்க்கல. வேணும்னே அவர் மேலே பழி போடுறீங்க. நான் ஏன் அவர் மேலே பழி போடணும்? இது கேள்வி. ஒரு தடவை உங்கள் அக்கா வெளியூர் போயிருந்தப்போ சுதந்திரா நீங்கள் தனியாக வீட்டில் இருந்தப்போ உங்களை கட்டிப்பிடிச்சு கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். உண்டா இல்லையா? அவள் மட்டுமல்ல, ஜெகனும் திடுக்கிட்டார். சொல்லுங்க, உண்மையை மறக்காமல் சொல்லணும். உண்டா இல்லையா? ஆமாம், அன்னைக்கு திடீர்னு அவர் அப்படி தகாத முறையில் நடந்துக்கிட்டார். நான் அவர் கன்னத்தில் அரைஞ்சேன், திட்டினேன், மன்னிப்பு கேட்டார். அன்னைக்கே அதை மறந்துட்டேன். இல்லை யுவர் ஆனர், அவர் அன்றைக்கே அதை மறக்கவில்லை, மனதில் பதித்து கொண்டார். தன்னிடம் தப்பாக நடந்து கொண்ட சுதந்திரா மேல் வன்மம் வைத்திருந்தார். தன் அக்கா கொலை செய்யப்பட்டிருப்பதை பார்த்ததும் அவரை இந்த கொலையில் மாட்டி வைத்து பழி தீர்த்து கொள்ளும் வகையில் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று பொய் புகார் கொடுத்ததாக நான் சொல்கிறேன். இதை நண்பர் மறுக்க முடியுமா? இந்த தகவலே புதிய அதிர்ச்சியாக இருந்ததால் என்ன செய்வதென்று புரியாமல் அமர்ந்திருந்தார் ஜெகன். பட்டாபி ஜெயிக்கப் போகிறார் என்பது திட்டவட்டமாக புரிந்தது. சாட்சி கூட்டில் என்ற மாலினிக்கும் அது தெளிவாக புரியவே அவள் தீர்மானித்தாள். திறமையான வாதத்திற்கு முன்பாக உண்மையும் அடிபட்டுவிடும். உண்மை ஜெயிக்க கொஞ்சம் பொய்யும் தேவைப்படுகிறது. வக்கீல் என்ன சொன்னார்? பொருத்தமாக பொய்யை சொன்னால் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதுதான் கோர்ட் என்றல்லவா? சுதந்திரா தண்டனையிலிருந்து தப்பக்கூடாது. அதற்காக என்ன ஆனாலும் சரி, நான் பொய் சொல்லப் போகிறேன். பெரிய பொய், மகத்தான பொய். யுவர் ஆனர் என்று அழைத்தாள் மாலினி. எஸ் என்றார் நீதிபதி. என்னோட இந்த விஷயத்தை சொல்லலாமேலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். இப்போ ஒரு பெரிய உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும் யுவர் ஆனர். சுதந்திரா என்னை கட்டிப்பிடிச்சதும் நான் அரைஞ்சதும் எப்படி உண்மையோ அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி நடந்த ஒரு சம்பவமும் உண்மை. நான் அரைஞ்சதால் ஆத்திரமான சுதந்திரா அதே ராத்திரி நல்லா குடிச்சிட்டு வந்து என் ரூம்குள்ளே வந்து என்னை பலவந்தப்படுத்தினார். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் என் கற்பை காப்பாற்றிக்க முடியலை. நான் அழுதேன். அவருக்கு போதை தெளிஞ்சதும் என்னை சமாதானப்படுத்தினார். என் மேலே ரொம்ப நாளாக ஆசைனார். கதவு சுதாவை கேட்டு என்னை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அக்கா ஒத்துக்க மாட்டான்னு சொன்னேன். ஒத்துக்கலைன்னா அவளை சாமர்த்தியமாக கொலை செஞ்சிட்றேன்னு சொன்னார். நான் பயந்தேன். அப்படி செய்தீங்கன்னேன். ஆனாலும் என்னை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக சாமர்த்தியமாக அவர் என் அக்காவை கொலை செஞ்சிட்டார். இதுதான் உண்மை. இதுதான் கொலைக்கான உண்மையான காரணம். என்னோட மானம் சந்தி சிரித்தாலும் ஒரு குற்றவாளி தப்பிக்கக்கூடாதுன்னு தான் கற்பழிந்த கேவலமான செய்தி இப்படி பகிரங்கமாக சொல்கிறேன் யுவர் ஆனர் என்ற மாலினி விசும்பி விசும்பி அழ துவங்கினார். ஜட்ஜ் சரசரவென்று எழுதினார். பட்டாபி அசைந்து போய் நின்றார். ஜெகன் இது உண்மையா பொய்யா என்று புரியாமல், ஆனால் சுதந்திராவுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் நிமிர்ந்து மாலினியை பார்த்தார். கடைசி அத்தியாயம். மறுநாள் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. ஒரு பெண் தன் கற்பை இழந்ததை பகிரங்கமாக சொல்வதென்றால் அந்த சாட்சியை சந்தேகப்பட இடமில்லை. குற்றத்தை கண்ணால் பார்த்த அவர் சாட்சி உண்மையென ஏற்கப்பட்டு சுதந்திரா குற்றவாளி என தீர்ப்பளிக்கிறேன். அவருக்கு ஈபிகோ என்றார் நீதிபதி. மாலினி தன்னை எல்லோரும் கை காட்டி பேசுவதை பற்றி கவலையே படாமல் நிமிர்ந்து வெளியே நடந்தாள். முற்றும்.